கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரம் வேத பாடத்துல இஸ்ரவேலை குறித்த தீர்க்க தரிசனம் பாகம் 2, போன வாரத்தினுடைய தொடர்ச்சி. போன வாரம் நம்ம பார்த்தது இஸ்ரேல் ப்ராஃபஸி பார்ட் 1, இந்த வாரம் பார்ட் 2. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வார பாடத்துக்குள்ளாக போவதற்கு முன்பாக போன வாரம் பாடத்தினுடைய ஒரு சம்மரி, பாகம் 1 சம்மரி கண்டினியூட்டிக்காக போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசம் 70 AD ரோமர்களால் அழிக்கப்பட்டு தங்களுடைய தேசத்திலிருந்து யூதர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள் உலகம் முழுவதும். அது தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பு. இதை போலவே கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக பாபிலோன் தேசத்திலிருந்து வந்து இஸ்ரவேல் தேசத்தை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறார்கள். அப்புறம் மீண்டுமாக அவர்கள் திரும்ப வந்து தேவாலயத்தை கட்டுறாங்க. ஆனா பிரசங்கி 3:15 சொல்லப்பட்டபடி தீர்க்க தரிசனங்கள் முன் நிறைவேறினவைகள் மீண்டுமாக நிறைவேறும், வெவ்வேறு விதமாக நிறைவேறக்கூடிய தன்மையுடையவைகள். ஆகவே இயேசு கிறிஸ்துவர்கள் சிலுவையில் இருந்ததுனால அவரே சொல்லிட்டு போயிட்டார், அதாவது உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொன்னார். அது சரியாக 40 வருடங்கள் கழித்து நிறைவேறுகிறது. அப்படி சிதறடிக்கப்பட்ட யூதர்களுக்கு தேசமே இல்லாம இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய அந்த சிறையிருப்பின் காலம் முடிந்த பின்பு தேவன் மீண்டுமாக அவர்களை தங்களுடைய சொந்த தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். இது நியாய பிரமாணத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப லேவியராகமம் உபாகமத்திலையும் தேவன் அந்த தண்டனைகளுக்கு பின்பாக நீங்க அப்படி சிறையிருப்பில் இருக்கும் பொழுது உங்கள் தேவனை நோக்கி நீங்கள் செய்தது பாவம்னு நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், அறிக்கை செய்தீர்கள் என்றால், மீண்டுமாக உங்களை உங்கள் சுய தேசத்துக்கு கூட்டி வருவேன் அப்படின்னு சொல்லி நியாய பிரமாணத்திலையும் சொல்றார். எரேமியா தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவும் பாபிலோன்ல 70 வருடம் நிறைவேறின பின்பு உங்களை கூட்டி வருவேன். இன்னும் அது மாத்திரமல்ல, ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, இனி நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து உங்களை கொண்டு வந்த ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடாமல் உங்களை வட தேசத்திலும் மற்ற எல்லா தேசங்களிலும் துரத்தி விடப்பட்டிருந்த இடத்திலிருந்து, அப்படின்னா பாபிலோன்ல மாத்திரம் இல்ல, எல்லா தேசங்கள்லையும்னா அது கிறிஸ்துவுக்கு பின்பு நடக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அதாவது 70 ADக்கு அப்புறம் யூதர்கள் பல இடங்களில், அதாவது முக்கியமாக வட தேசம்னா ரஷ்யா, அப்புறம் மற்ற பல்வேறு யூரோப்பியன் நேஷன்ஸ், இன்னும் அமெரிக்கா ஃபார்ம் ஆனதே அவர்களுடைய திட்டங்கள். அப்புறம் இன்னும் இந்தியால கிழக்கு தேசங்கள்ல கூட யூதர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா தேவன் வந்துட்டு ஆச்சரியத்தக்க விதமாக இந்த 2 உலக யுத்தங்கள் முடிந்த பின்பு 1948 மீண்டுமா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நேஷன் மீண்டுமாக வந்தது. அப்ப இதை குறித்துதான் உலர்ந்த எலும்புகள் பற்றின தீர்க்க தரிசனம், அது இதைத்தான் பேசுகிறது அப்படின்னு தான் பார்ட் 1ல பார்த்தோம். அது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல இந்த உலர்ந்த எலும்புகளை பற்றிய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மிகவும் உலர்ந்தகளா இருந்த அந்த எலும்புகள் ஒன்றோடொன்று முதலாவது ஒட்டி கொள்ளுகிறது எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது. அதற்கு பின்பு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதன் மேல் நரம்புகள் உண்டாகிறது. அதான் அந்த உலர்ந்த எலும்புகள், அதை குறித்து அடுத்து சொல்றேன். இப்ப இந்த உலர்ந்த எலும்புகள்லாம் ஒன்று சேருவது என்பது இஸ்ரவேல் தேசத்தார் தங்களுடைய சுய தேசத்துக்கு வந்து சேருவது பல்வேறு தேசங்கள் இருந்து. அதற்கு 2 வழிகளை தேவன் செயல்படுத்தினார். என்னன்னா, முதலாவது மீன் பிடிக்கிறவர்களை அழைத்து அனுப்புவேன், அவர்கள் மீன் பிடிப்பார்கள். அடுத்து வேட்டையாடுகிறவர்களை அனுப்புவேன், அவர்கள் இவர்களை பல இடங்களிலும் வேட்டையாடுவார்கள், காடுகள் தோறும் மலைகள் தோறும் வேட்டையாடுவார்கள். அப்ப இந்த 2 காரியம் என்னன்னு நம்ம பார்த்தோம். மீன் பிடிப்பது என்றால் முதலாவது சுய தேசத்தை அவங்க ரெடி பண்றது, அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள், அதாவது தியோடர் ஹெர்ஷல், கோல்டாமீர் இது போன்றவர்கள் அந்த தேசத்திற்கு போய் அந்த தேசத்துல இடம் வாங்கி அந்த தேசத்தை ஆயத்தம் பண்ணாங்க. இன்னும் அரசாங்க பூர்வமாக இன்னும் பிரிட்டிஷ் அவர்கள் வந்துட்டு பெஞ்சமின் டிஸ்ரேலிங்கிறவர் சொன்னார், இன்னும் 1917 பல்ஃபோர் டிக்ளரேஷன். அதற்கு முன்பாக அந்த எட்மண்ட் ஆலன் பைங்கிறவர் அங்க இருக்கக்கூடிய துருக்கியர்களை ஜெயித்து அந்த தேசத்தை கைப்பற்றி 30 ஆண்டுகள் எங்க கண்ட்ரோல்ல இருக்கும், அதற்கு பின்பு இஸ்ரேலுக்கு கொடுப்போம்னு சொல்லி 1917 பல்ஃபோர் டிக்ளரேஷன். இதெல்லாம் ஃபிஷிங், அதாவது மீன் பிடித்தலை போன்றது. அடுத்து வேட்டையாடுதல் என்றால் ஹிட்லர் மூலமாக 2ஆம் உலக யுத்தத்துல அநேகரை
வேட்டையாடப்பட்டார்கள் யூதர்கள். அப்ப அவர்கள் சுயதேசத்தில் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி அந்த இரண்டாம் உலக யுத்தத்திற்கு பின்பு அநேகர் யூத தேசத்திற்கு இன்று வரைக்கும் திரும்பிக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது எரேமியா 16:16 இந்த தீர்க்கதரிசனத்தை நீங்க படித்து பாருங்க. சரி, அடுத்ததாக என்னன்னா, எலும்புகள் இப்ப தேசத்திற்கு வந்து சேர்ந்தாயிற்று. ஒன்றோடு ஒன்று யூத ஜனங்கள் வந்துட்டாங்க. ஆனா அதற்கு அடுத்து என்னன்னா, நரம்புகள் உருவாக வேண்டும் எலும்புகளுக்கு மேலாக. அதற்கு மேல் மாம்சம், தோல், கடைசியாக ஆவி வந்து பிரவேசிக்க வேண்டும். சரி, இப்ப இது ஒவ்வொன்றும் என்னன்னு பார்த்தோம். நர்வ்ஸ், நரம்புகள் என்றால் அது பொருளாதாரம். ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து மாம்சம் என்றால் அவருடைய வணிகம், அவருடைய தொழில், அப்புறம் இண்டஸ்ட்ரி, இன்னும் டெக்னாலஜி, இது எல்லாமே இந்த மாம்சம்ங்கிறதுக்குள்ளாக வந்துடும். தோல் என்பது எப்படி உள்ளாக இருக்கக்கூடிய சரீரத்திற்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஒரு மேலாக ஒரு கவரிங்காக ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்கிறதோ அதை போல தேசத்திற்கான பாதுகாப்பு, அவருடைய டிஃபென்ஸ், பாதுகாப்புனா டிஃபென்ஸ், மிலிட்ரி, ராணுவம், இவைகள் இதை குறித்தெல்லாம் பார்ட் 1ல நம்ம பார்த்தோம். ஆனா கடைசியா பார்ட் 1ல நம்ம முடிச்சப்ப என்ன முடிச்சிருப்போம் அப்படின்னா, இவைகள் எல்லாம் வந்திருந்தாலும் ஆவி இன்னும் இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவில்லை. அப்ப எசேக்கியேல் ஆவி குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறது. ஆவி வந்தவர்களுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். அப்பதான் அவர்கள் உயிரடைந்து ஒரு பெரிய சேனையாக நிற்கிறதை எசேக்கியேல் 37ல பார்க்க முடியும். அப்ப ஆவி என்றால் அது எதை குறிக்கிறது? அதைத் தொடர்ந்து எப்பொழுது ஆவி வரும்? அதை குறித்த விவரங்கள் தான் இந்த பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த பார்ட் எதை குறித்துனா, இப்ப பார்ட் 1 எதை குறித்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கிறது? அப்ப 70 ADல இருந்து இந்த டைம் வரைக்கும் என்ன நடந்திருக்கிறதுங்கிறது தான் பார்ட் 1ல பார்த்தோம். பார்ட் 2ல இனிமேல் என்ன நடக்க போகுது? ஃபியூச்சர். சரி, அப்ப நம்ம வந்துட்டு பார்ட் 2க்குள்ளாக போய் இதை படிக்கலாம். இப்ப இதுதான் குவிக் சம்மரி. இதை பற்றி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா பார்ட் 1 நீங்க முழுவதுமாக பார்த்து விட்டு இதற்குள்ளாக வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, இப்ப பார்ட் 2 வந்துட்டு நம்ம உள்ள போறோம். அப்ப ஆவி வந்து அவர்களுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும்னா தேவனுடைய ஆவி. அப்ப தேவனுடைய ஆவி என்பது எதை குறிக்கிறது? இப்ப ஆவிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆவி ஒரு மனிதனுக்கு இருந்தாதான் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். இல்லை என்றால் அவன் மரித்த நிலைமையில தான் இருப்பான். அப்ப அவனுடைய மூச்சு காத்து நின்று போச்சு என்றால் மரித்த பிரேதமாக இருக்கிறான். சரி, இப்ப ஒரு பிரேதம், ஒரு மரணமடைந்த ஒரு சரீரம் இருக்கு அப்படின்னா அதை ஒரு நபர்னு சொல்றதை விட என்ன சொல்லுவாங்க? அந்த பாடின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த பாடியில என்ன இருக்குன்னா உங்களுக்கு எலும்பு இருக்கு, நரம்பு இருக்கு, சீக்கிரம் டீகம்போஸ் ஆயிடும். ஆனா மரித்த உடனே சொல்றேன், மாம்சம் இருக்கு, தோல் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஆனால் ஆவி இல்லாமல் மரித்த நிலைமை தான். இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் டெட் வித்தவுட் த ஸ்பிரிட். அப்ப ஆவி நிச்சயமாக இருக்க வேண்டும். சரி, அப்ப ஆவி என்பது எதை குறிக்கிறது? அப்ப தேவன் என்ன பண்ணார்னா மனிதனை உண்டாக்கும் பொழுது மண்ணினால் அவனை செய்து வடிவமைத்து அதற்கு பின்பு என்ன எழுதியிருக்கோம்னா தன்னுடைய ஆவியை அவனுக்குள்ளாக ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்ப அந்த வசனத்தை கூட எடுக்கலாம். ரொம்ப அருமையான வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அப்ப பூமியின் மண்ணால உருவாக்குறது சரீரம். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். இது ஆவி. மனுஷன் ஜீவாத்துமாவானான். அப்ப இது ஆத்துமா. அப்ப ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படின்னு சொல்லப்படுறது இதுதான். ஆரம்ப கால பாடத்துல ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கிறோம். சரி, ஓகே. இப்ப ஒரு தேசத்திற்கு ஆவி என்றால், அதுவும் குறிப்பா இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆவி என்றால் அது எதை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது அப்படின்னா, அப்ப ஜீவனை கொடுக்கக்கூடிய ஆவி அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, ஒரு வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52வது வசனம். 45வது வசனம்.
45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான். இப்ப நம்ம பார்த்த அந்த வசனம். முதல் மனிதனாகிய, முந்தின மனுஷன் கிடையாது, முதல் மனிதனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான். ஆனா பிந்தின ஆதாம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. பிந்தின ஆதாம் எப்படி என்னவானாராம்? உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இதை வந்துட்டு நிறைய பேர் மிஸ்டேக்கா எப்படி படிப்போம்னா உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்னு படிப்போம். அப்ப ஆவியானவரை பற்றி சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துன்னா ஆவியானவரையும் குறிக்கும், பிதாவாகிய தேவனையும் குறிக்கும். பிந்தின ஆதாம் இயேசு, ஆனா முக்கியமாக இயேசு கிறிஸ்துவ தான் அடையாளப்படுத்தி சொல்றாங்க. பிந்தின ஆதாம் என்ன ஆனாராம்? உயிர்ப்பிக்கிற ஆவி ஆனார். He became life giving spirit. அப்ப அது லாஸ்ட் ஆடம் ஜீசஸ். உயிர்ப்பிக்கிற ஆவி இயேசுவே, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. 1 கொரிந்தியர் 3:15. 2 கொரிந்தியர். சரி, அப்ப ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் அப்படிங்கதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் யூதர்கள் என்ன பண்ணல, தேசத்துக்கு வந்துட்டாங்க, தேசம் நன்றாக செழிப்பாக இருக்கிறது, யுத்தங்கள் நடக்குது, பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் யூதர்கள் என்ன பண்ணலன்னா இயேசுவை தங்களுடைய மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி அவங்க ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவர்களால் ஆவிக்குரிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. பழைய ஏற்பாட்டை வெறும் எழுத்தாக தான் பார்க்கறாங்க. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. 2 கொரிந்தியர் 3 திரும்பவும். அப்ப அதனால அவங்க ஆவியிலே மரித்த நிலைமையில் இருக்கிறார்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தவங்களை அவர் உயிர்ப்பித்தார். ஸ்பிரிச்சுவலி டெட் கண்டிஷன். அப்ப ஆவி வரணும். அப்ப போன்ஸ் வந்துருச்சு, நர்வ்ஸ் வந்துருச்சு, ஃபிளஷ் வந்துருச்சு, ஸ்கின் வந்துருச்சு. இன்னும் ஸ்பிரிட், லைஃப் கிவிங் ஸ்பிரிட் வரல. அதனால இன்னும் ஆவியிலே, ஆவிக்குரிய ஜீவத்திலே மரித்த நிலைமையிலே காணப்படுகிறார்கள். அப்ப இது உங்களுக்கு நன்றாக புரியும் நினைக்கிறேன். இன்னும் இயேசு சொன்னார், யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் நினைக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப ஆவிதான் ஜீவன். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் அல்லது இயேசுவே தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். சரி, இப்ப இன்னும் அவங்க என்ன பண்றாங்க? இன்னொரு மேசியா வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மேசியா இன்னும் வரவில்லை. இயேசுவை அவர்கள் மேசியா அங்கீகரிக்கவில்லை, நிராகரிச்சிட்டாங்க. நிராகரிச்சு என்ன பண்றாங்கன்னா இனிமேதான் எங்களுக்கு மேசியா வருவார்னு சொல்லி அவங்க காத்திருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவலி டெட் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மரணம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய குருடும் அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப வேறு ஒருவன் தன் சுயநாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வார்கள். இயேசுவே சொல்லிட்டார். யோவான் 4 கடைசியில வரும் நினைக்கிறேன். சரி, இப்ப எப்ப அவர்கள் உள்ளாக ஆவி வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பொழுது யூதர்கள் இயேசுவை மேசியாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப அவர்களுக்குள்ளாக ஆவி பிரவேசிப்பது என்றால் என்ன? எசேக்கியேல் 37வது அதிகாரம் அந்த வசனத்தை நான் படிச்சுட்டு வந்திருக்கணும். இருந்தாலும் போன வாரத்துல நம்ம எடுத்ததோட கண்டினியூஷன் தொடர்ச்சியாக அப்படியே படிச்சுட்டு வந்துட்டேன். இருந்தாலும் காலம் கருதி சீக்கிரமா போவோம். நிறைய தீர்க்க தரிசனங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இந்த படத்துல. சரி, 9ஆம் வசனம் எசேக்கியேல் 37:9. கம்பேர் பைபிள்ஸ் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ்ல பார்க்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் இங்கிலீஷ். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனை நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்டவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்றார். இங்கிலீஷ்ல, prophesy unto the word, prophecy, son of man, and say to the wind, thus say the Lord God, come from the four winds, O breathe, and breathe upon this land that they may live. அப்ப எப்ப வருவாங்க அப்படின்னா, இங்க ஒரு முக்கியமான ஒரு க்ளூவை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் கவனிக்கிறவர்களுக்கு. என்ன க்ளூனா, அந்த இடத்துல நான் நிறுத்தினேன். காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்டவர்கள் உயிரடையும்படி அப்படின்னா,
கம் ஃப்ரம் த ஃபோர் விண்ட்ஸ், அல்லது 4 காற்றுகளில் இருந்து வந்து இவர்கள். அப்ப 4 காற்றுகளில் இருந்து வந்து காற்றுகள் அடிக்கும் பொழுதுதான் இவர்கள் உயிரடைவார்கள், அல்லது யூதர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப 4 காற்றுகள் அடிக்கும்னா அது எப்ப அடிக்கும் கண்டுபிடி. இப்ப அதற்கு முதலாவதா பார்க்கலாம் பாருங்க. தானியேல் தீர்க்க தரிசனத்துல இந்த 4 காற்றுகள்னு ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல. இது ஏற்கனவே நம்ம அந்த டேனியல் ரெவலேஷன்ஸ் ரொம்ப டீட்டெயிலா பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த வசனத்தை கவனிங்க. பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது நடந்தால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்ப வானத்துடைய 4 காற்று, the 4 winds of the heaven, இதுதான் பெரிய சமுத்திரம். சமுத்திரம்னா ஜனக்கூட்டம். 4 காற்றுகள் அப்படிங்கிறது என்ன? இந்த தானியேல் 7ஆம் அதிகாரம் 1-2 அதை போலவே வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் அதே அதிகாரம், அதே வசனங்கள் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்க. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசையிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடையாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். 4 winds. எங்க 4 winds ஆஃப் ஹெவன் சொல்லுது, இங்க 4 winds ஆஃப் எர்த், ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப 4 திசைகள், 4 டைரக்ஷன்ல இருந்து. இப்ப ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கொலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்த அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதன். அப்ப நாம் நம்ம தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். அப்ப நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் என்ன பண்ணக்கூடாதுன்னா சேதப்படுத்தக்கூடாது. அப்ப ஒரு டைம் வரைக்கும் இந்த 4 காற்றுகளை விட்டீங்கன்னா சேதம் வரும் பூமிக்கு, சமுத்திரத்திற்கு. மரங்கள் அப்படின்னா மனிதர்கள். அப்ப இந்த 4 காற்றுகளை விடும் பொழுது சேதம் வரும். இப்ப தானியேலும் ரெவலேஷன் பாருங்க, 7:1-2 இந்த பகுதி இருக்கு. ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட். தானியேலும் வெளிப்படுத்தின விசேஷமும் ரெண்டுமே சிங்க் ஆகும் அநேக இடங்கள்ல. இது அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஓகே, சரி. இப்ப நம்ம தொடர்ந்து போலாம். இப்ப 4 காற்றுகள் என்னன்னு சொல்லி இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து எப்ப அந்த 4 காற்றுகள் அடிக்கணும்னு தெரியணும். அப்ப ஒரு நேரம் வர்ற வரைக்கும் அடியாதபடிக்கு பிடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. சரி, அந்த நேரம் எது? அதை கண்டுபிடிக்கணும். அப்ப முதல்ல 4 காற்றுகள்னா என்னன்னா, இந்த பூமியினுடைய 4 அஸ்திபாரங்கள், த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். பூமின்னு சொல்றதை விட உலகத்தினுடைய 4 காற்றுகள்லாம் இன்னும் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த 4 விஷயங்களை வச்சுதான். அரசியல், பொருளாதாரம், அப்புறம் மதம், சமுதாயம். இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ். இந்த 4 மேலும் காற்றுகள் அடித்தது என்றால் இந்த 4மே அசைக்கப்படுவதை குறிக்கிறது. இதுதான் 4 காற்றுகள். அப்படின்னா இது 4ம் எப்பொழுது அசைக்கப்படும் அப்படின்னா மகா உபத்திரவ காலத்தில் தான் அசைக்கப்படும். ஆல் தீஸ் வில் பி ஷேக்கன் டியூரிங் தி கிரேட் ட்ரிபுலேஷன். எங்க இருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொன்னார். ஆனா முதல்ல திரும்பவும் தானியேல்லையும் இதை பார்த்துட்டு, அந்த வசனத்தை பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து அதை சொல்வதையும் நம்ம பார்க்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். உன் ஜனத்தின் புத்தருக்கான இருக்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தில் எழுந்துவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம். அப்ப இதுதான் அந்த மகா உபத்திரவ காலம். ஓகே, இதை பத்திலாம் இன்னும் திரும்பவும் இந்த செஷன்லயே படிக்க போறோம். இப்ப மத்தேயு போயிடலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம், திரும்ப அந்த வாலிவர்ஸ் டிஸ்கோர்ஸ், அதுல 21ஆம் வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கு. இதுதான் மிகுந்த உபத்திரவம் தான் இங்கிலீஷ்ல பாருங்க. For then shall be a great tribulation. இதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். அப்ப மகா உபத்திரவ காலம் அப்படிங்கிறது, மிகுந்த உபத்திரவம் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப இல்லாத ஒரு கான்செப்ட் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்கன்னா அது வேதத்தில் இருந்து தான் வருகிறது.
வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலையும் இந்த டேர்ம் சொல்லப்பட்டிருக்கு. 4வது சபையில சொல்லும் பொழுது 22ஆம் வசனம் பாருங்க. தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே திரும்ப கிரேட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே. அப்ப இந்த மகா உபத்திரவ காலம் என்ன என்பது இந்த 4 காரியங்களுமே காற்றடித்து அசைந்து எடுக்கப்பட்டு போவதுதான் மகா உபத்திரவ காலம். சரி, ஆனா இந்த 4 காற்றுகளும் எது வரைக்கும் அடிக்க கூடாதான்? இப்ப நம்ம பார்த்ததை போல 7ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாங்க? முத்திரை போட்டு தீரும் அளவும் அப்படின்னா அந்த 1,44,000 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முத்திரை போடப்பட்ட தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் சகல புத்திரங்களும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். அப்ப சபைக்கும் அது ஒரு அடையாளமா இருக்கு. அப்ப பரலோகத்தில் இருக்கக்கூடிய சபை, அதாவது பூமியில வாழ்ந்தவங்க தான் பரலோக சபையாக மாறுகிறார்கள். அப்ப அந்த எண்ணிக்கை நிறைவேறும் மட்டும் அந்த பரலோகத்தினுடைய சபை நிறைவடையும் வரைக்கும் என்ன வராதுன்னா, இந்த 4 காற்றுகள் அடியாதபடிக்கு பிடித்திருப்பார்கள் தூதர்கள். அப்ப நிறைவடைஞ்சதே அதை வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க? அப்ப அந்த 4 காற்றுகளையும் விட்டுருவாங்க. இப்ப சகரியாவுக்கு போனா, சகரியால இன்னொரு இதை லிங்க் பண்ணக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறது தீர்க்க தரிசனத்துல. எப்பன்னா, இதை எதுக்காக நம்ம பார்க்க வந்தோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, யூதர்கள் எப்பொழுது ஆவி பெற்றுக் கொள்வார்கள் அல்லது எப்பொழுது மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கும்போது எசேக்கியேல் 37:9 காற்று திசை 4லும் இருந்து வந்து அடிக்கணும். அப்ப காற்று திசை 4ல் இருந்து வந்து அடிக்கணும்னா அது என்ன 4 காற்றுகள்? அதுக்கு தானியேலையும் வெளிப்படுத்தலையும் பார்த்தோம். பார்த்துட்டு 4 காற்றுகள் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய 4 அஸ்திபாரங்கள். அது எப்ப அசைக்கப்படும் அப்படின்னா, மகா உபத்திரவ காலத்துல. இப்ப இதுவரை மகா உபத்திரவ காலம் எப்பொழுது வரும்னா, பூலோகத்தில் இருக்கிற சபை நிறைவடையும் போதுதான். அதுக்கு முன்பாக இந்த 4 காற்றுகள் அடிக்காது. சரி, ஆனா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எப்போ யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கு சகரியா 12:10 ஒரு வசனம். இப்ப அதையும் எடுத்துட்டு அதையும் இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ண போறோம். அப்ப சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையினாலும் விண்ணப்பங்களினாலும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து அப்படின்னா, தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்தன்னா கர்த்தர் சொல்றார். அதாவது இயேசுவானவர் சொல்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை குத்தினார்கள். அப்ப தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து எங்கன்னா சிலுவையில் அறைந்த பொழுது, இன்னும் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பொழுது, தாங்கள் குத்தினனை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அப்ப அந்த டைம்ல அவர்களுக்கு அப்ப தெரியும் பொழுதுதான் அவங்க இவ்வளவு வருடமாக நாங்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாமல் போனோமே, அவரை சிலுவையில் அறைந்து கொன்றோமே, உங்களுடைய மூதாதையரை கொன்றார்களே அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப அதான் ஓசியாலையும் சொல்லியிருக்கு, இன்னும் பல இடங்கள்ல சொல்லியிருக்கு, ரோமர்லையும் சொல்லியிருக்கு. அந்த வெளிப்படுத்தல் 1:7 பாருங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அப்படின்னா அவர் மீண்டுமாக வரும் பொழுது யூதர்கள் இருப்பார்கள், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். யூதர்கள் தான் அவரை குத்தினாங்க, ரோமன்ஸ் எல்லாம் இப்ப இல்ல. ஆனா யூதர்கள் இன்னும் இருக்கிறார்கள் தீர்க்க தரிசனத்தின்படி. சரி, ஓகே. இப்ப இன்னொரு வசனம் சொன்னேன் என்னன்னா ஓசியா. இப்போ ஓசியா 2ஆம் அதிகாரத்துல கடைசியில் சொல்லப்படும் இஸ்ரவேலுடைய இந்த வசனம் ஞாபகம் வந்தது, ஆனா அதை நான் நோட் பண்ணல. முதல் அதிகாரத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரன் தொகை அடக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல இருக்கு. நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அப்படின்னா ஒரு டைம்ல தேவன் அவர்களை மீண்டுமாக அவர்களை ஏற்றுக்கொள்வார். இப்ப புறஜாதியார நிமித்தம் தள்ளிவிடப்பட்டிருக்காங்க, ஆனா மீண்டுமாக அவர்களை ஏற்றுக்கொள்வார். ரோமர் 9ஆம் அதிகாரத்துல இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ஓசியால இப்ப நம்ம பார்த்த வசனம், ஓசியா முதல் அதிகாரத்துல பாருங்க. நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்துல அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வசனம் தான் அடுத்து சொல்றாரு. இஸ்ரவேல் புத்தருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மண்டலத்தினா இருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும்.
இன்னும் இந்த காரியங்கள் மீட்பர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை விலக்குவார்னு கூட ஒரு வசனம் இருக்கும், ரோமர்ல தான் இருக்கும். சரி, அது என்னன்னா டைம் ஆகும். ரோமர் 11 திரும்பவும் இந்த டீடைல் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். சரி, நம்ம அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போலாம். அப்ப எப்பொழுது அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் சகரியா 12:10க்கு போனோம். அப்ப சகரியா 12:10 எந்த ஒரு அடிப்படையில் எழுதப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடம்னா இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம். பாரம் அப்படின்னா வரக்கூடிய நியாய தீர்ப்பு அப்படின்னு அடையாளப்படுத்தும். அப்ப அடுத்த வசனம் பாருங்க. இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். ஆல் பீப்புள் ஆஃப் த எர்த், பூமியில் உள்ள எல்லா ஜாதி அதற்கு விரோதமாக கூடிக்கொண்டு யுத்தத்திற்கு வருவார்கள். இதுதான். இது ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும், டைம் இல்லை நமக்கு. இன்னும் நிறைய கனெக்ட் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறோம். சரி, இந்த அதிகாரம் எதை குறித்து பேசுதுன்னா, ஒரு ஃபைனல் வார் ஆன் இஸ்ரேல். ஆல் நேஷன்ஸ் ஆஃப் த எர்த் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த நேரத்துல தான் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னா, அப்ப இதற்கு முன்பாக நம்ம பார்த்த இந்த மகா உபத்திரவ காலம், இந்த 4 காற்றுகள் அடிக்கப்படுறதும், இந்த ஒரு கடைசி யுத்தம் நடைபெறக்கூடிய சூழ்நிலைகளும் ஒரே கால சூழ்நிலைகள்ல அமைகிறதாக இருக்கிறது. அப்ப இப்படிதான் கனெக்ட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும் வேதத்துல தீர்க்க தரிசனங்களை. சோ இந்த ஒரு யுத்தமானது மகா உபத்திரவ காலத்தின் துவக்கத்திலேயோ நடுவிலோ கடைசியிலோ நடக்க கூடும். ஆனால் அது நடப்பதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஸோ சர்ச் வந்துட்டு அந்த டைம்ல கம்ப்ளீட் ஆயிடும். சர்ச் வில் பி ஃபுல்ஃபில்டு பை தட் அப்படின்னு தப்பா சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கிராமட்டிக்கலா. ஸோ கிராமர் மிஸ்டேக் இது. சர்ச் வில் பி கம்ப்ளீட்டட் பை தட் டைம். பை தட் அப்படின்னா பை தட் டைம்ங்கிறதுக்கு இங்க ஸ்பேஸ் இல்லாதனால சர்ச் வில் பி ஃபுல்ஃபில்டு பை தட் டைம் அப்படின்னு புரிஞ்சுங்க. சரி, ஓகே. அடுத்தது இப்ப பவுலும் இதை வந்துட்டு உறுதி பண்றாரு பாருங்க. ஃபுல்னஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ், இது போன வாரமே இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம். ரோமர் 11:25 எப்பொழுது சபை நிறைவடையும் அல்லது எப்பொழுது யூதர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு பாருங்க. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், அப்படின்னா புறஜாதியார்ல ஃபர்ஸ்ட் நிறைவு, ஃபுல்னஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ், சர்ச் மஸ்ட் பி ஃபுல்ஃபில்ட், ஃபைனலி கம்ப்ளீட்டட் அப்படின்னு. புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இங்க இருக்கு பாருங்க அந்த வசனம். மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். சரி, இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல இது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்னா இந்த மகா உபத்திர காலமும் இந்த கடைசியாக நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16:16. அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகெதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். ஓகே, அப்ப யாரு கூட்டி சேர்க்கிறதுனா இந்த தூதன், இந்த 6ஆம் தூதன் கூட்டி சேர்த்தான் அப்படின்னு. சரி, ஆனா அதுக்கு முன்பாக 14ஆம் வசனம் பாருங்க. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் நாய்கள், அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்துல அவர்களை கூட்டி சேர்த்தான். அப்ப இது எப்பயா சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கிற யுத்தம் அப்படின்னா மாபெரும் ஒரு யுத்தம். இதுதான் ஃபைனல் கிரேட் வார், அல்லது இதுதான் கிரேட் அண்ட் டெரிபிள் டே ஆஃப் த லார்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை. அப்ப இதுதான் வேர்ல்டு வார் 3 ஆகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கணிப்பு. சரி, அப்ப இந்த அர்மகெதோன் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு ஆச்சரியமான லிங்க் திரும்ப அந்த சகரியா 12ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அர்மகெதோன் அப்படிங்கிறது மெகிதோன். அப்ப 2 வார்த்தைகள். மெகிதோன் அப்படிங்கிறது ஒரு
பள்ளத்தாக்கு. அர் அப்படிங்கிறது ஹர், HUR அல்லது HER, HAR அப்படின்னா ஒரு மலை அப்படின்னு அர்த்தம். மெகிதோன் அப்படிங்கிறது ஒரு பள்ளத்தாக்கு. ரெண்டும் சேர்ந்ததுதான், ஹர் பிளஸ் மெகிடோன், அதுதான் ஹர்மகெடோன். அதுதான் ஹீப்ரூல ஆர்மகெடான் அப்படின்னு நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப சகரியா 12ல போய் இந்த யுத்தம் நடக்கிற காரியம், சகல ஜனங்களும் வந்து அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வான்னு சொல்லியிருக்குல்ல, இதே இடத்துல பாத்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா இந்த ஒரு பேரை கொடுத்திருப்பார். அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதா திருமோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதா இருக்கும். அது போல இருக்கும்னு சொல்றாரு. ஆனா ஏன் இந்த பேரை கொடுக்கணும்? இதுதான் மெகிதோன். அப்ப மெகிடோன், இதுதான் அர்மகெடோன். அப்ப ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்றாரு லிங்க் பண்ணி. இப்ப மெகிடோன்ங்கிறது தான் அர்மகெடோன் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், அந்த வார் நடக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கலாம் அல்லது அந்த ஒரு சூழலாக இருக்கலாம். சரி, இதை குறித்து இன்னும் இந்த அர்மகெதோன் யுத்தத்தை குறித்து நம்ம இப்ப பார்க்க போறோம் டீட்டெயிலா. இந்த ஒரு டாபிக் கூட இஸ்ரேல் ப்ராபசி பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து தான் அதிகமா பேசுவோம். அதனால ஆர்மகெடோன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கூட இது கொடுக்கலாம். சரி, இப்ப ஆர்மகெடோன் அப்படிங்கிறது இந்த ரெண்டு வார்த்தை, ஹர் மவுண்டைன், அப்புறம் மெகிடோன் அப்படிங்கிறது வேலி, மலை பள்ளத்தாக்கு. அப்ப மலை என்பது உயர்வான இடத்தை குறிக்கிறது, பள்ளத்தாக்கு என்பது தாழ்வான இடத்தை குறிக்கிறது. அப்ப ஹை அண்ட் லோ அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் ஆன் லோ ஃப்ரம் ஹை பிளேஸ், ஹெவன். அப்ப பூமியின் மீதான பரலோகத்திலிருந்து வரக்கூடிய நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது இந்த அர்மகதோனுக்கு ஒரு ஆவிக்குரிய பொருளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, அப்ப பரலோகத்திலிருந்து பூமிக்கு, ஹை ஆன் லோ, ஃப்ரம் ஹை டு லோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு. சரி, இப்ப மெகிதோன் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா யுத்தங்கள் நடந்திருக்கிறது. எங்கெங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்டீங்கன்னா, ஓகே, தீர்க்க தரிசனத்திலே ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்குமே லிங்க் ஆகும் உங்களுக்கு. அப்ப முதல்ல மெகிதோன் அப்படிங்கிற இடத்துல என்ன யுத்தம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியாக சொல்லணும்னா யோசியா அப்படிங்கிற ராஜா, அவரை வந்துட்டு யூதாவுடைய கடைசி நல்ல ராஜா, அவர் மெகிதோன்ல தேவையில்லாம பார்வோனோடு யுத்தத்திற்கு போகும் பொழுது அங்கே அவரை கொன்று போடுகிறார்கள். அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள்ல கடைசியில, 2 ராஜாக்கள் 2 நாளாகமத்துல கடைசியில வரும். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து, இது முடிகிற இடத்துல பாருங்க, இந்த அதிகாரம் இல்ல, அடுத்த அதிகாரம் 25ல கடைசியில பாருங்க. ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செய்யக்கூடாமலும் அவனோட யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான். அப்ப மெகிதோ அப்படிங்கிறது பள்ளத்தாக்கு. இந்த இடத்துல யுத்தம் நடக்கும் பொழுது யோசியா காயப்படுகிறார். காயப்பட்டு அப்புறமா மறிக்கிறார் எருசலேம்ல. அப்ப இது போன்ற காரியங்கள், யுத்தங்கள் நடந்திருக்கிறது, ஒரு சில யுத்தங்கள் அந்த மெகிதோல. சரி, இன்னும் கூட சர்ச் பண்ணா இன்னொரு இடத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஆனா நம்ம டைம் சேவ் பண்ணிப்போம், நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இப்ப நியாயாதிபதிகள்ல ஒரு சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னா, இங்க தெபோரால் அப்புறம் பாராக் அப்படிங்கிற 2 நியாயாதிபதிகள் எழும்பி இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு சில ராஜாக்களை அவங்க முறியடிக்கிறாங்க. யார் என்று சொன்னா சிசரா அப்படிங்கிற ஒரு மோவாபிய ராஜா. சிசராங்கிறது சேனாபதி. அந்த ராஜாவுடைய பேர் கூட ஒரு பேர் வரும், பார்த்தா தேடி கண்டுபிடிக்கலாம். யாபீன் அப்படிங்கிற கானானியருடைய ராஜா, சிசரா அப்படிங்கிற சேனாபதி. சரி, இப்ப சிசரா தான் என்ன பண்றாங்கன்னா பாராக் போய் அவரோட சண்டை போடுறாரு. தெபோராளுங்கிறவங்க அப்ப நியாயாதிபதியா இருக்காங்க, தீர்க்கதரிசியா இருந்து அவர்கள் இவருக்கு பாராக்குக்கு உதவி செய்யறாங்க. சரி, இப்ப அவங்க ஜெயித்த உடனே அவர்கள் பாடக்கூடிய ஒரு பாடல், அந்த பாடல்ல என்ன சொல்றாங்க பாருங்க, தீர்க்க தரிசனமாக இந்த ஒரு காரியத்தை சொல்றாங்க. இனி நடக்க போகிற அந்த யுத்தத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்க.
ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. அப்ப திரவிய கொள்ளைனா they didn't took any spoil. They did not take, they took no gain of money. அவங்களுக்கு வந்துட்டு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி டச் பண்ணலாம் திரும்ப. அப்ப நம்ம மெகிதோன்னா என்ன புரியுது அப்படின்னா, யுத்தங்கள், ஒரு சில யுத்தங்கள் இருக்கிற இடம், இன்னும் தீர்க்க தரிசனமாக யுத்தம் நடக்க போகிறது. இன்னும் அது ஆவிக்குரிய விதத்துல நிழலாக எப்படி இருக்குன்னா, ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு உலகத்தின் மேல் வரக்கூடியதா இருக்கிறது. அதுதான் புதிய ஏற்பாட்டுல அர்மகெதோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதுதான் வந்துட்டு இந்த ஃபைனல் கிரேட் வார். அண்ட் இஃப் ஐ அம் ரைட், இதுதான் வந்துட்டு வேர்ல்டு வார் 3 இருக்க வேண்டும். சரி, இதுதான் இந்த வசனம் நம்ம படிச்சோம். சர்வ வல்லவருடைய தேவனுடைய மகாநாளில் நடக்கிற யுத்தத்துக்கு ராஜாக்களை கூட்டி சேர்க்கும்படிக்கு அந்த 3 அசுத்தாவிகள் போனது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, இது எதோடையும் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, அதே வெளிப்படுத்தின 16 அதிகாரத்துல இது எங்க நடக்குதுன்னா, 6வது தூதன் தன்னுடைய கோப கலசத்தை பூமியிலே ஊற்றும் பொழுது இது எல்லாமே தொடர்ந்து நடக்குது. 11ல இருந்து படிக்கணும். 12ல இருந்து. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்ப பாருங்க, அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகங்கும் மெங்கும் உள்ள ராஜாக்களை, இதுதான் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் எருசலேமுக்கு விரோதமாக கூடிக்கொள்ளதான் சகரியா 12ல பார்த்ததோட லிங்க். பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வவல்லமையுள்ள தேவனுடைய மகாநாள் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. அந்த ஒரு டைம் ஃப்ரேம்ல ரகசிய வருகை அல்லது உயிர்த்தெழுதல் எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்கலாம். இதோ திருடனை, அதுக்குதான் ஒரு குழுவா இங்கே இந்த வசனம் சொல்லியிருக்காரு. ஏதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அப்ப இந்த வசனத்துடைய தொடர்ச்சி திரும்ப 16ல வருது பாருங்க. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்துல அவர்களை கூட்டி சேர்த்தான். அப்ப திரும்ப அந்த மெகிதோன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்ப என்னன்னா, அப்ப சகரியா 12ல பூமியின் ராஜாக்கள்லாம் எருசலேமுக்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள், வருவார்கள். இப்ப இது 3 என்ன? வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளதீர்க்க வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள்னா, வலு சர்ப்பம்னா சாத்தான் நேரடியாக, மிருகம் என்றால் சிவில் பவர், பூமியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் பவர் அல்லது பொலிட்டிக்ஸ் அண்ட் ரிலீஜன். மேல இதை வைத்து ஆளுகை செய்வது ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசாகிய வலு சர்ப்பமாகிய சாத்தான். சரி, எப்ப இதெல்லாம் நடக்குதுன்னா, 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத்துங்கிற நதியில ஊற்றும் பொழுது. அப்ப ஒரு நதி இருக்கு, அதுல நீங்க போய் இன்னும் கொஞ்சம் ஊத்துனீங்கன்னா அது அதிகமா தான் ஆகணுமே தவிர வற்றி போகாது. ஆனா இந்த இடத்துல அது ஒரு ஜட்ஜ்மெண்டா ஊத்தும் பொழுது, இது லிட்ரலா யூப்ரட்டஸ்ங்கிறது தண்ணீரை குறிக்காது. இன்னும் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன்ல இதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க முன்னாடி வந்த பைபிள் ஸ்டடியில. என்னன்னா, இந்த ஐபிராத்துங்கிற நதி மேல கட்டப்பட்டதுதான் பாபிலோன். ஆனா ஆவிக்குரிய விதத்துல இப்பொழுது இருக்கக்கூடிய தவறான போதனைகளுடைய ஃபால்ஸ் ரிலிஜியஸ் சிஸ்டம்ஸ் இருக்கிற இந்த சபைகள், இந்த சபைகள் பலம் பெறுவது ஐபிராத்துங்கிற பெரிய நதியில் இருக்கக்கூடிய தண்ணீர்கள்னால, அநேக ஜனங்கள் மூலமாக. அப்ப இதுல பாருங்க, வெளிப்படுத்தல் 17:15 என்ன நடந்ததுன்னா, பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்க தண்ணீர்களை கண்டாய். அதுதான் பாபிலோன் மேல இருக்கும் பேரு. ஃபால்ஸ் சர்ச்சஸ். மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியுள்ள அருள்களுக்கும் தாய் என்னும் நாமம். அதுதான் மகாபாபிலோன். இது இந்த வேசி உட்கார்ந்திருக்க தண்ணீர்கள் தான் அது யூப்ரட்டிஸ், ஐபிராத்துங்கிற நதி. பின்னும் அவள் நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்க தண்ணீர்களை கண்டாய், அவர்கள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். அப்ப அநேக ஜனங்கள் அந்த ஐபிராத் நதி மேல கலசத்தில் உள்ளதை ஊற்றும் பொழுது அப்படின்னா, அவர்களுக்கு சத்தியம் தெரியும் பொழுது அல்லது அவர்கள் கண்கள் திறக்கப்படும் பொழுது ஆவியின் மூலமாக என்ன ஆகும்னா, வற்றி போயிடும் அந்த நதினா, அவருடைய செல்வ செழிப்பு போயிடும். இந்த சபைகள் எல்லாமே
அடி வாங்குவோம். கடைசியில உலகத்தினுடைய எக்கனாமியும் அடி வாங்குவோம். அப்பொழுது யுத்தம் நடக்கத்தக்கதாக சூழ்நிலைகள் மாறும். அதுதான் இங்கிருந்து வரக்கூடிய இந்த அசுத்தாவிகள் போய் என்ன பண்ணும்னா போதனை செய்யும். அப்ப பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் வந்துட்டு பொய்யின் ஆவிகளை கட்டளையிடுகிறார். அதே போல இந்த இடத்துல இந்த 3 அசுத்தாவிகள் என்ன பண்ணும்னா, எதுக்கு தவளைக்கு ஒப்பன்னான்னா, தவளைக்கான ஒரு சில காரியங்கள் என்னன்னா, அது தவளை ரொம்ப பாம்பஸ், அதாவது மேட்டிமை உள்ளதாக கருதப்படக்கூடிய ஒரு காரியம். மனமேட்டிமை அப்படிங்கிற அது ஒரு பானை. இன்னும் தன்னுடைய அழகு என்று சொல்லி அதுவே நினைத்துக் கொள்ளக்கூடிய காரியம் இருக்கிறது. 3வது அறிவு உடையதாக இருக்கிறது. அதாவது அதாவது 2வது அறிவுடையதாக, 3வது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயும் அது சத்தம் விட்டுக் கொண்டு இருக்கும். தவளை தன் வாயினால் கெடும். ஏன்னா, அப்ப வந்து பாம்பு வந்து பிடிச்சிரும். அது மழை காலங்கள்லாம் சத்தம் கொடுக்கும். ஏன்னா, அப்ப நான் இருக்கிறேன்னு சொல்லி. அப்ப என்ன அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால் சிஸ்டம்ல இருக்கிறவங்க, சிவில் கவர்னன்ஸ்ல இருக்கவங்க, ஃபால் சிஸ்டம்ல இருக்கவங்க, பிசாசோடு சேர்ந்து கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பூமியின் ராஜாக்கள் எல்லா தேசங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமா யுத்தம் செய்யும்படியாக கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சரி, ரைட். ஓகே. இப்ப தொடர்ந்து போலாம். இது எப்ப நடக்கணும் அப்படின்னா, ரியலாக எண்ட் டைம்ல நடக்கிறதா இருக்கணும். அப்ப சகரியா 12:14 தான். 12லேருந்து 14 இதத்தான் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறது. இத ஃபுல்லா படிக்க டைம் இல்ல. ஆனா நீங்க படிச்சீங்கன்னா, கர்த்தருடைய வருகை வந்துட்டு இந்த முடிவின் பொழுது அவர் இயேசு மீண்டுமாக வருவார் அப்படின்னு சொல்லி மத்தேயு 24ல இது நடக்கும் பொழுது வானத்துல அடையாளம் தோன்றும். முடியும் பொழுது அப்ப தன்னுடைய தேவர்களை அனுப்புவார். இந்த மனுஷகுமாரனுடைய அடையாளம் காணப்படும். அவர் மீண்டுமாக உலகத்திற்குள்ளாக வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஒரு வசனத்தை படிக்கலாம் பாருங்க. சகரியாலே அதான் இங்க சொன்னது சகரியா 12லேருந்து 16 தான். சகரியா 14 5 மட்டும் படிக்கிறேன். நீங்க 12, 13, 14 நீங்க படிச்சு பாருங்க. அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாக ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அப்படின்னா இயேசு மீண்டும் வருவார். அவரோடு கூட உயிர்த்தெழுந்த மறுரூபம் அடைந்த பரிசுத்தவான்கள் வருவார்கள். அவரோட தான் வரணும் திரும்ப. அப்படின்னா அதற்கு முன்பாகவே அவரோடு போயிருக்க வேண்டும். சரி. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்போ ஒலிவ மலையில் அவர் வந்து அவருடைய பாதங்கள் நிற்கும் பொழுது அங்கிருந்தானே அவரு பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப 2 பேர் தோன்றி சொல்றாங்க சீஷர்கள்ட்ட, எப்படி போனாரோ அப்படி வருவார். அப்ப திரும்பவும் வந்து அங்க ஒலிவ மலையில தான் நிற்பார். நிற்கும் பொழுது அப்ப ஒலிவ மலையே 2ஆக பிளந்து போகும் கிழக்கு மேற்காக. அவர் மீண்டுமாக மகிமையிலே வரும் பொழுது எப்ப வருவார் அப்படின்னா, இந்த ஜாதிகளோடு யுத்தம் பண்ற காலத்துல அது முடிய பொழுது அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, ரைட். ஓகே. இப்ப கர்த்தர் வந்துட்டு எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வரும்பொழுது இந்த ஜாதிகள் எல்லாவற்றையும் அழிப்பார். அதாவது சகரியா 12லேயே பாருங்க. அந்நாள்ல நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதியெல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அப்ப அந்நாள்ல நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பேன். அதன் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வர பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளையும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப இவங்க எல்லாமே கர்த்தரால் அவர்கள் ஜெயம் பெறுவார்கள். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 14வது அதிகாரத்துல இப்பதான் நம்ம படிச்சோம். ஆகவே கர்த்தர் வந்துட்டு என்ன பண்ணுவார்? கர்த்தரே இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னும் எருசலேமும் பாதிக்கப்படும். இந்த யுத்தத்துல எருசலேமுக்கு யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். இப்ப கர்த்தர் கூட்டுவார். நகரம் பிடிக்கப்படும். வீதிகள் கொள்ளையாகும். ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தால் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. அப்ப இருப்பாங்க, ஒரு பங்கு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் வந்து யுத்தம் பண்ணுவார் என்று இங்கே தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர்களை வாதிப்பார், அவர்களை தண்டிப்பார், ராஜாக்களை எல்லாம். ஆக இந்த காரியங்கள் எல்லாமே தீர்க்க தரிசனங்கள சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை அழிப்பார் அப்படின்னு சொல்லி.
இது எங்க சொல்லி இருக்குன்னா சங்கீதத்திலையும். இப்ப சங்கீதத்துல போய் கனெக்ட் பண்ண பாருங்க. சங்கீதம் 110ல ஒரு கோர்வையாக ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் நடக்கிற விஷயம். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்ததையும், நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும்னு சொல்லிட்டாரு. அடுத்து நீர் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு இப்போ வரைக்கும். ஆனா அடுத்து பாருங்க கடைசி என்ன நடக்கும். உங்களுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அப்ப அவர் தம்முடைய கோபத்தின் நாளிலே பூமியின் ராஜாக்களை வெட்டுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா அதுதான் அவருடைய கோபத்தின் நாள், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அல்லது மகா உபத்திரத்தினுடைய காலப்பகுதி, நிறைவேறக்கூடிய பகுதி. இங்க இருங்க, ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார், ஜட்ஜ்மெண்ட். எல்லா இடங்களிலும் பிரேதங்கள் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். அப்ப இந்த காரியம் சங்கீதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு பாருங்க, அவருடைய கோபத்தின் நாளிலே அப்படின்னா டே ஆஃப் ராத் அப்படின்னு. இதை பற்றி திரும்பவும் நம்ம பார்ப்போம் அடுத்த ஸ்லைட்ல. சரி, இப்ப வேற எங்கேயாச்சும் இதை பத்தி நல்லா டீட்டெயிலா சொல்லியிருக்கிற அப்படின்னா இந்த யுத்தத்தை குறித்து கம்ப்ளீட் டீடைல்ஸ். என்னென்ன டீடைல்ஸ்னா, யார் யார் இந்த யுத்தத்துக்கு வருவாங்க, அவங்க எதற்காக வர்றாங்க, எந்த ஒரு டைம்ல வருவாங்க அப்படிங்கிற டீடைல்லாம் எசேக்கியேல் 38, 39ல சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து அடுத்த ஸ்லைட்ல நம்ம படிப்போம். சரி, இப்ப எசேக்கியேல் 38, 39 கரெக்டா சொல்லியிருக்காரு பாருங்க. எசேக்கியேல் 37ல இந்த காரியங்கள், அதாவது இந்த உலர்ந்த எலும்புகளை பற்றிய தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு, அடுத்தது அவர்கள் உயிரடைய வேண்டும் அப்படின்னா அவர்கள் எப்போ உயிரடைவாங்க அப்படிங்கிறத கிளியரா வந்துட்டு 37ல அதை ட்ரை போன்ஸ் கொடுத்துட்டு அடுத்த 2 சாப்டர்ஸ்ல சொல்றாரு பாருங்க. அப்ப எசேக்கியேல் 38ல இஸ்ரவேலுக்கு இதுவரைக்கும் சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய தேசங்கள், அரபு தேசங்கள் எதிரிகளாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 1940ஸ்ல அந்த டைம்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு யுத்தத்துக்கு வரக்கூடிய எதிரிகள் வந்து முற்றிலும் புதிய எதிரிகளாக இருக்க போகிறார்கள். முற்றிலும் கிடையாது, ஆனா அதை லீட் பண்ண போறது கம்ப்ளீட்டா புதிய ஒரு எதிரியாக இருக்க போகிறார். யாருன்னு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 38ல சொல்ற பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கியவர், மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைக்குது. அப்ப மாகோகு அப்படின்னு ஒரு தேசம், அதனுடைய அதிபதி யாருன்னா கோகு. இப்ப சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாக கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். அப்ப கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக வருவார். ஆனா கர்த்தர் விரோதமா வர்றதுன்னா என்ன அர்த்தம்னா, நான் உன்னை திருப்பி உன் வாயில் துறடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரைகளையும் பரிசையும் கேடனுடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். ஓகே, அடுத்து அவர்களுடைய கூட பெர்ஷியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பார்கள். யாரா பாருங்க, பர்ஷியர், எத்தியோப்பியர், லீபியர். ஓகே, நல்லா நோட் பண்ணிட்டே வாங்க. பர்ஷியர், எத்தியோப்பியர், லீபியர். ஓகே, அடுத்து கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வட திசையில் உள்ள தொகர்மா வம்சத்தாரும். அப்ப கோமேர் இராணுவங்கள், வடதிசையில தொகர்மா, இவங்கெல்லாம் யாரு பார்க்கலாம். அவருடைய எல்லா இராணுவங்களுமே திரளான ஜனங்கள் உன்னோட கூட இருப்பார்கள். நீ ஆயத்தப்படும், உன்னுடனே கூட்டினவன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுது. நீ அவர்களுக்கு காவலாளனா இரு. நீ ஓகே, கடைசியாக எங்க வருவ? அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் கூடியிருக்கும் போது பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய். நீ உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னோட கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தையும் மூடுவீர்கள். அப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமாக எல்லா ஜாதிகளும் வருவார்கள் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த திரளான கூட்டத்தையே சகரியா 12ல சொல்லி இருக்கிறார். இதுதான் அர்மகெடோன் அப்படிங்கிற அந்த ஒரு யுத்தம். அப்ப உங்களுக்கு எசேக்கியேல், சகரியா வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளவு கனெக்ட் ஆகும்னு பாருங்க. அப்ப கோக் அப்படிங்கிறது யாரு, எந்த தேசம்? இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மேசேக் தூபால் அவருடைய அதிபதியாகிய கோகு, மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
இன்னும் 39ல 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் உன்னை திருப்பி, அந்த 38:2 படிச்சது போலவே, உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. அப்ப கர்த்தர் தான் அவங்கள வரவழைக்கிறார். அவங்களா வரல, கர்த்தர் தான் வரவழைக்கிறாரு. எங்க இருந்து வரவழைக்கிறாரா? வடபுறங்கள்ல இருந்து. அப்ப நார்த் சைட்ல இருந்து. அப்ப இஸ்ரேலுக்கு நேர் மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா போட்டீங்கன்னா எங்க போகும்னா, நேரா போய் ரஷ்யால தான் இடிக்கும். அப்ப எசேக்கியேல் 38:9ல பெருங்காற்றை போல வருவாய், மேகத்தை போல வந்து தேசத்தை மூடுவாய். அப்ப அவ்வளவு பெரிய ராணுவம் பெருங்காற்றை போல எழும்பி வருவாயா, நீ உன்னுடைய எல்லா ரணங்களும் உன்னோடு கூட இருக்கும் திரளான கார் மேகம் போல தேசத்தை மூடுவீர்கள் அப்படின்னா, இந்த வல்லமை உள்ள தேசம் வட தேசத்தில் இஸ்ரேலுக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய தேசம் வேற எந்த தேசமும் இல்ல, ரஷ்யா தான். இன்னும் சொல்ல போனா மேசேக் அப்படின்னா அதனுடைய இன்னொரு டிரான்ஸ்லேஷன் தான் மாஸ்கோ. சரியாக வந்து தீர்க்க தரிசனம் லிங்க் ஆயிருக்கு பாருங்க. அடுத்து எப்ப வருவாங்க அப்படின்னா, கடைசி வருஷங்கள்ல 9வது வசனத்துல படிச்சோம் இல்லையா, 8வது வசனம் மன்னிக்கவும். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்பட பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிடம் சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷங்களில் வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள்லாம் சுகத்தோட கூடியிருக்கும் இஸ்ரேலின் மலைகளுக்கு விரோதமா வருவாய். அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இஸ்ரேல் தேசம் வந்துட்டு முழு சமாதானத்தோடு சந்தோஷமாக குடியிருக்கக்கூடிய ஒரு காலத்தில், அப்படின்னா இப்ப யுத்தங்கள் நடக்கிறதே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப கூடிய சீக்கிரம் இந்த யுத்தங்கள் பெரிய யுத்தங்களாகி சுற்றிலும் பெரிய 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 யுத்தங்கள் ஆகும். ஆனா அது இந்த அர்மகெடோன் யுத்தமாக மாறாது. ஆனா அதற்கு பின்பு இஸ்ரேல் ஜெயம் அடைந்து ஒரு சமாதானத்தோடு குடியிருக்கக்கூடிய, இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, சமாதானம் சௌக்கியம் உண்டென்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இது நடக்கணும். அதுதான் தீர்க்கதரிசனம் சொல்லுது எசேக்கியேல் 38:8. சரி, ஏன் ஏன் வர்றாங்க அப்படின்னா 12:13 எசேக்கியேல் 38:12-13. நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன், நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறது மேல் வருவேன். அவர் எல்லாரும் மதில் இல்லாமல் குடியிருக்கிறவர்கள், அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவும் இல்லை என்பாய். அப்ப மத்த தேசத்துல ஒரு சில தேசங்கள் பார்த்து என்ன சொல்லும் பாருங்க. சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி, நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும், நீ சூறையாடி வெள்ளியும் பொன்னையும் ஆஸ்தியும் எடுத்துக் கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுவதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள். அப்ப இது ஆச்சரியமா இருக்குல்ல. அவ்வளவு பெரிய தேசமாகிய ரஷ்யா மற்ற தேசங்கள்லாம் சேர்ந்து இஸ்ரேலை கொள்ளையிடுமா அப்படின்னா நம்ப முடியல. ஆனா அது போன்ற ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அதுதான் எதனாலனா வெளிப்படுத்தின விஷயத்துல 16ஆம் அதிகாரத்துல அந்த 6ஆம் தூதன் கலசத்தில் உள்ள ஊத்தின உடனே வற்றி போகிறது நதிகள்னா உலகத்தினுடைய பொருளாதாரமே டவுன் ஆகும் பொழுது இஸ்ரேலுடைய பொருளாதாரம் எழுந்திருக்கும். அப்ப அது மாத்திரமல்ல, கொள்ளையிடுறதுக்கும் சரி, கேப்சர் த லேண்ட்ஸ் ஆஃப் இஸ்ரேல். அப்ப இப்ப உக்ரைனுக்கு ஏன் ரஷ்யா யுத்தம் பண்ணிட்டு இருக்குன்னா, உக்ரைனுடைய வளத்தை சூறையாட வேண்டும், அதை அபகரித்துக் கொள்ள வேண்டும் தான் ரஷ்யா வந்துட்டு இந்த நேட்டோங்கிற ஒரு போர்வையை போட்டுட்டு அவங்களோட சண்டை போட்டுருக்காங்க, அதை அபகரிக்கணும். அதே காரியம் இஸ்ரேலுக்கும் விரோதமாக நடக்கக்கூடிய நாட்கள் வரும் அப்படின்னு வேற சொல்லுது. இன்னும் சொல்ல போனா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்துல ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணாங்க, அவங்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. அப்ப அவங்களுக்கு அந்த எதற்காக வந்தாங்களோ அதனுடைய பர்பஸ் நிறைவேறல, ஏன்னா அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். எப்பேற்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க. யாரெல்லாம் அவங்க கூட வருவாங்க? அப்ப பெர்ஷியர்கள் அப்படின்னு சொல்லிங்க. இந்த எல்லா காரியமுமே வேதம் சொல்லிட்டு பாருங்க. அவர்களோட கூட பெர்ஷியர், இப்ப இருக்க பெர்ஷியர்ஸ் தான் பெர்ஷியன்ஸ், ஈரானியன்ஸ், அவங்களோட இப்ப பகை இருக்கிறது. இன்னும் அந்த பகையெல்லாம் சண்டையாக மாறப்போகுது. சரி, அடுத்து எத்தியோப்பியன்ஸ், அப்புறம் லிபியன்ஸ், இவங்கெல்லாம் கூட இருப்பாங்க ஸ்ட்ரெயிட்டா. இப்ப கோமேர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அது யூரோப்பியன் யூனியனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவங்களுமா யுத்தத்துக்கு வருவாங்கன்னா ஆமா, அது போன்ற சூழ்நிலையெல்லாம் மாறும். இன்னும் வெளிப்படுத்தல் 17ல இந்த 10 ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணுவார்கள் அப்படிங்கிறது இந்த மெயின் கோமேர் தான். ஈயு தான் அந்த 10 ராஜாக்கள் கடைசியாக. வட திசையில் உள்ள தொகர்மா வம்சத்தார் யாருன்னா, தொகர்மா அப்படிங்கிறது இப்ப இஸ்ரேலுக்கு அடுத்து மேல இருக்கிறது, நார்த்ல இருக்கிறது டர்க்கி. டர்க்கிக்கும் மேல இருக்கிறது தான் ரஷ்யா. டர்க்கிக்கு மேல உக்ரைன், உக்ரைனுக்கு மேல ரஷ்யா, எல்லாமே ஒரு லைன்ல அந்த நார்த் அந்த சைட்ல இருக்கும். மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, ஓகே.
இந்த டைம்ல அமெரிக்கா உதவி செய்யணும்னா அமெரிக்கா உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கும். ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகவும் வீழ்ச்சி அடைந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலைக்குள்ளாக போகக்கூடிய காலங்கள் வரும். அப்ப வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் நிறைவேறும். அதுக்குள்ள சீக்கிரமாக சம்பவிக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இன்னும் நானும் கூட சீக்கிரம் சம்பவிக்கும் அப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கேன். ஆனா அதே நேரத்துல நான் போன வருடம் உயிர்த்தல் நடக்கும் கூட ஒரு சில காரியங்கள் நான் கணிச்சிருந்தேன். ஆனா அத கண்டிப்பா நடக்கும்னு நான் வந்துட்டு கிளைம் பண்ணல. யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனா இந்த எல்லா காரியங்களையும் வைத்து தான் நான் வந்துட்டு நான் ரொம்ப சீக்கிரமாக சொல்லுகிறேன்னு எனக்கே தோன்றுகிறது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஒரு சில இடங்கள்ல. ஏன்னா இவ்வளவு காரியங்கள் இன்னும் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. நிச்சயமாகவே இவ்வளவு காரியங்கள் நடக்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலயாச்சும் ஆகும். சரி. ஆனாலும் இன்ட்ரஸ்டிங் டைம்ஸ். வி ஆர் லிவிங் இன் வெரி இன்ட்ரஸ்டிங் டைம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப 2027 இருந்து 33 இருந்ததுன்னா சரியா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்கள் இருந்து 2000 வருஷங்களுக்கு வந்துரும். ஆனால் இது சீக்கிரமா இல்ல தொலைவா? சீக்கிரத்துல எந்த காரியங்கள் நடக்குமா அப்படின்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்று. ஏன்னா நான் யோசிச்சது உண்டு. அதாவது இவ்வளவு ஜனங்கள் உலகம் உள்ளாக கோடி கோடி கணக்கான ஜனங்கள் இருக்கும் பொழுது எப்படி சடனாக இவ்வளவு காரியங்கள் நடக்கக்கூடும் அப்படின்னு போன ஒரு அதாவது 2015, 16ல யோசித்ததுண்டு. ஆனால் கோவிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்ததையும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனங்கள் பாதிக்கப்பட்டதை நான் பார்த்ததையும், அப்பதான் நான் நினைச்சேன், தேவன் நினைத்தால் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சாத்தியம் சொல்லி. உலகமே முடக்கப்பட்டு போயிருக்கு. இவ்வளோ ஜாதிகளும், இவ்வளோ ஜனக்கூட்டமும் எங்கேயும் வெளில கில்ல போகாம, வராம, ஃப்ளைட் டிராவல் எல்லாமே இன்டர்நேஷனல் டிராவல் எல்லாமே ஸ்டாப் ஆகி, வீட்டிற்குள்ளாக முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்ததா இல்லையா? கட்டாயம் இருந்தது. சரி. நம்ம இதற்குள்ள தொடர்ந்து போவோம். இன்னும் படிக்க வேண்டியது நெறைய இருக்கு. அப்ப எசேக்கியேல் 38, 39ல இன்னும் கன்டினியூவேஷன் இருக்கு. சரி. இப்ப ஏற்கனவே சொன்னதைப் போல அவர்களாக வரவில்லை. ஆனால் கர்த்தரே இந்த காரியங்களை செய்கிறார். ஏன் கர்த்தர் வந்துட்டு இந்த கோகு, மாகோக்கு விரோதமாக எழும்ப வேண்டும்? அப்படின்னா, லார்ட் இஸ் கமிங் அகைன்ஸ்ட் ஆல் ஹிஸ் பவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 38 எசேக்கியேல் 38:16ல நீ தேசத்தை கார்மேகம் போலவும் என் ஜனமாய் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். அப்ப எல்லா ஜாதிகளும் வருவாங்க அப்படிங்கிறது இருக்குதான். கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். கோகே ஜாதிகள் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வர பண்ணுவேன். அப்ப ஒரு சில காரணங்கள். ஏன்னா இந்த இவ்வளவு பெரிய ராணுவத்தை இஸ்ரேலுக்கு விரோதமாக வரவழைத்து அந்த ராணுவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஜெயிக்கும் பொழுது அப்பதான் தெரிய வரும் இவரே கர்த்தர் என்று சொல்லி, மெய்யான தேவன் என்று சொல்லி எல்லா ஜாதிகளும் அறிந்து கொள்ளுவான். இப்ப பார்வோனிடத்துல அதான் சொல்றாரு, பூமியின் மேல் என்னுடைய வல்லமை என்ன என்று காண்பிக்கும்படி என்னுடைய மேன்மை மகத்துவம் என்று என்ன என்று அறியும்படிக்கும் நான் உன்னை நிலைநிறுத்தினேன். ஏன்னா உன்னை நியாயந்தீர்ப்பதன் மூலமாக, உன்னை உன் தேசத்தில் தண்டனை கொண்டு வருவது மூலமாக எகிப்துல நடந்தது. எகிப்து தேசத்துல 10 வாதைகள் அனுப்பினார். இன்று வரைக்கும் அவருடைய கீர்த்தி பெலிஸ்தர்லாம் பார்த்து பயப்படுறாங்க. எகிப்து தேசத்தை அடித்த தேவர்கள் இவர்கள் தானே சொல்லி. அப்ப இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்னா அவர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அப்ப இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளும் இதன் மூலமாக அறிந்து கொள்ளும். அப்ப தேவன் மகிமை அடைவதற்கு எதுவாக தான். So that the Lord can show himself as true God before all nations. Glorified. அவருடைய மகிமை மகத்துவத்தை காண்பிக்கும்படியாக. அடுத்தது யார் உண்மையான மேசியா என்று இஸ்ரேலுக்கு காண்பிப்பதற்காக. இதுதான் சகரியா 12ல பார்த்தோம். அப்பதான் உங்களுக்கு தெரியும் இயேசுவே மேசியா என்று சொல்லி. அடுத்து பாபிலோனுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக. இதன் மூலமா தான் பாபிலோனுக்கு நியாய தீர்ப்பு வரும். அதான் வெளிப்படுத்தல் 18ல சொல்லப்பட்டிருக்கு. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன் பைபிள் ஸ்டடி இருக்கு நம்ம சேனல்ல பாருங்க. அதாவது பொய்களை, போலிகளை எடுத்து போடுவதற்கு, இன்னும் கடைசியாக உலகத்தை முடிவுக்கு கொண்டு வருது. அப்ப ஃபைனல் ரீசன் இஸ் டு பிரிங் எண்ட் டு திஸ் வேர்ல்ட். இந்த 6000 வருஷங்கள் நிறைவு செய்து 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளாக, கிறிஸ்துவனுடைய 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளாக போவதற்காக. அதுதான் அவருடைய கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள்.
என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு காரியம். இன்னும் பாருங்க, டே ஆஃப் ராத் அப்படிங்கிறது எசேக்கியேல் 38:18 சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். And it shall come to pass at the same time when Gog shall come. அப்ப ஃபைனலா இந்த எல்லா தேசங்களும் வரும் காலத்துல தான் என்ன ஆகுமா, that my fury shall come up in my face. அப்ப ஃபுல் wrath அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய wrath. அதுதான் சங்கீதம் 110ல நாம் பார்த்த கோபத்தின் நாளிலே பூமியின் ராஜாக்களை வெட்டுவார். உடைய வலது பாட்சி இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். பாருங்க, எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகி வந்துருச்சு. அதுதான் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மகா உபத்திரவ காலத்தினுடைய முடிவு கால பகுதி. இப்ப இந்த இவர்கள்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோகு, மாகோகு, கோமேர் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நோவாவுக்கு மூன்று பிள்ளைகள், சேம், காம், யாப்பேத். இந்த 3 குமாரர்கள் மூலமாக தான் சந்ததிகள் வந்தது. இதுல காம் அப்பயே சபிக்கப்பட்டு போயிட்டாரு. சேமை தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் 3வது யாருன்னா யாப்பேத். அப்ப முதலாவது பிறந்தது யாப்பேத் தான், 2வது பிறந்தது சேம், 3வது பிறந்தது காம். சேமை தான் தெரிந்து கொண்டு சேமுடைய வம்சத்துல ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் தேசத்துல இயேசு கிறிஸ்து. இதுதான் தேவன் தெரிந்தெடுத்த சந்ததி. ஆனா இந்த யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்கள பெருக பண்ணுவார். எதற்குன்னா கடைசியாக, அதாவது தாம் தெரிந்து கொண்டவர்கள் யார் என்று காண்பிப்பதற்காக. அப்ப அது தேவனுடைய அனாதி தீர்மானம். இப்ப நீங்க ஆதியாமம் 10:2 படிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும், சிம்பாலிக் எல்லாம். இப்ப இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. யாப்பேத்தின் குமாரன் கோமர், மாகோகு, தூபால், மேசேக். இதுதான் இப்ப நம்ம படிச்ச பெயர்கள். அப்ப இந்த பெயர்களை சொல்லி இந்த தேசங்கள்லாம் இங்க போய் அந்த டைம்லயே செட்டில் ஆயிடாங்க. ஆனா காமுடைய வம்சத்தார் கானானியர் கிடையாது. இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அப்ப கடைசியாக நடக்கக்கூடிய யுத்தம் பாருங்க, சேமுடைய சந்ததி ஆகிய இந்த இஸ்ரவேல் தேசத்துல இருக்கவங்க யாப்பேத்தருடைய சந்ததியில வந்தவங்களுக்கு. இது என்ன அடையாளம்னா, ஸ்பிரிச்சுவலா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் அப்படின்னு சொல்றதை விட, எது உண்மையோ அதற்கும் போலிக்கும் நடக்கக்கூடிய யுத்தம். அதாவது உண்மையான ஒரு மெய்யான சபைக்கும், எது உண்மையை போலவே இருக்கிறது ஆனால் போலியான ஒரு சபையாக இருக்கிறதற்கும் அந்த வித்தியாசத்தை தேவன் தெரியப்படுத்துவார். செம்மறியாடையும் வெள்ளாடையும் பிரிக்கிறதை போல. அதனாலதான் இங்க யூதர்களுக்கும் இந்த யாப்பேத்துடைய சந்ததிக்கும், அப்ப நார்த்ல இருந்து போய் செட்டில் ஆனவங்களாம் இந்த யாப்பேதோட ஜெனரேஷன்ஸ், அவங்களுக்கு இது நடக்குது ஃபைனலா. சரி, அப்ப இந்த காரியங்கள் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்ததாக என்ன பார்க்க போறோம்னா, வேதத்துல அநேக தீர்க்க தரிசனங்கள் இப்ப நம்ம பார்த்ததும் சேர்த்து இன்னும் பார்க்கப்படாத ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த இடத்துலதான் என்ன ஆகணும்னா, அந்தி கிறிஸ்துவம் வந்து லிங்க் ஆகணும். ஆனா அந்த ஒரு காரியம் எப்படி லிங்க் ஆகுங்கிற கிளாரிட்டி வேதத்திலிருந்து எனக்கு அவ்வளவு தெளிவான வெளிப்பாடுகள் இல்லை. ஒருவேளை நீங்க இப்ப சொல்லப்படக்கூடிய இந்த தீர்க்க தரிசனங்களை நீங்க பார்த்து அதை கனெக்ட் பண்ணி நீங்க ஜெபித்து பாருங்க. ஒருவேளை நீங்கள் வெளிப்பாடு உள்ளவர்களாக இருந்தால், தீர்க்க தரிசனை ஆராயக்கூடிய ஒரு வாஞ்சை இருக்கும் என்றால், அந்த ஒரு பழக்கம் இருக்கும் என்றால், நீங்க இதை ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு இப்ப பார்க்க போகக்கூடிய இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நோட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி ஜெபிங்க. அதற்காக கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்துவார். தானியேலுக்கும் தோழர்களுக்கும் வெளிப்படுத்தினார் இல்லையா? அப்ப உங்களுக்கும் நிச்சயமாக அவர் வெளிப்படுத்துவார். சரி, இப்ப இன்டர் கனெக்டட் ப்ராபசிஸ் என்னன்னு பாருங்க. இப்ப வெளிப்படுத்தல் 16:21 அந்த 6ஆம் தூதன் முடிந்து 7ஆம் தூதனும் எக்காலம் ஊதும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த மகா உபத்திரவ காலத்தினுடைய அந்த ஃபைனல் பாட்டுக்கு வரும். அப்ப அர்மகதோன் யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய காலம் 6ஆம் கலசம் நதியும் ஆரம்பித்து நடந்து முடியக்கூடியது எங்க அப்படின்னா, முடிஞ்சதையும் இருக்கக்கூடிய கொஞ்ச கால பகுதியில உலகமே அன்ஸ்டேபிளாக இருக்கும். எந்த அரசாங்கத்தையும் நடத்தக்கூடிய எந்த தலைவர்களும் இருக்க மாட்டாங்க. அனார்கி அப்படிங்கிற ஒரு நிலைமை, பூமி எங்கும் அநியாயம், அக்கிரமங்கள்
எல்லா இடத்துலையும் பெருகும். பூமியில வாழ முடியாத ஒரு காலங்கள், ஒரு சூழல் உருவாகும். அப்ப 7ஆம் தூதன் தன் கடைசியில ஆகாயத்துல விட்டுரும் பொழுது அப்பதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சிங்காசனத்துல ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. இப்ப பாருங்க, மகாபாபிலோனுக்கு இப்ப சத்தங்கள், இடி முழக்கங்கள், மின்னல்கள் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. இப்ப இதை எங்க பார்த்தோம்? சகரியா 14ஆம் அதிகாரத்துல பூமி அதிர்ச்சி, ஓடி போவீர்கள் பயந்துன்னு பார்த்தோம் இல்லையா? அப்பதான் கனெக்டட் எல்லாமே. இந்த ஒரு காரியத்தை அங்க ரிலேட் பண்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது மகாநகரம் 3 பங்கா பிரிக்கப்பட்டது. அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்ப 3 பங்குகளாக பிரிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி, அந்த 3வது பங்கை தான் நான் என்ன பண்ணுவேன், தெரிந்து கொள்வேன்னு சொல்லி எங்க சொல்லியிருக்கோம்னா சகரியா 13ல சொல்லியிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. ஓகே. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகாபாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை ஆகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. ஓகே. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமல் போயின. அப்படின்னா சின்ன ராஜ்யங்கள்லாம் இடமே இல்லை, போயிடுச்சு. பெரிய ராஜ்யங்களும் அடி வாங்கிடுச்சு கம்ப்ளீட்டா. பூமி முழுவதுமே அன்ஸ்டேபிளான, உலகம் முழுவதும் டோட்டலி அன்ஸ்டேபிளான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு. அப்ப என்ன நடக்குதுன்னா, தாழ்ந்த நிலையான பெரிய கல்மலை வானத்திலிருந்து மனுஷர்கள், ஹெயில் ஸ்டாம்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நேரடி அர்த்தம் கிடையாது. ஹெயில் ஸ்டாம் என்பது அந்த கல்மலையெல்லாம் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதா இருந்ததுன்னா இருக்கக்கூடிய பொய்யான கட்டமைப்புகள், பொய்யான மதங்கள் எல்லாமே ஒழியும். விக்கிரங்கள் கட்டோடு ஒளிந்து போம்னு ஏசாயால சொன்னது எல்லாமே அந்த டைம்ல அடைக்கலமே கிடையாது. ஏசாயா 2 பாருங்க. விக்கிரகங்கள் கட்டோட ஒளிந்து போம்னா மனுஷன் எதெல்லாம் தெய்வம் நினைக்கிறானோ அது எதுவுமே அவனுக்கு அந்த ஒரு காலப்போக்குல அந்த சூழ்நிலையில உதவி செய்ய முடியாது. அப்ப இந்த கல்மலைக்கு என்ன அர்த்தம் பாருங்க, டெஸ்ட்ராய் த ஹோப் ஆஃப் லைஃப். அப்போ இந்த நம்பிக்கை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அழிக்கப்படும். எங்க இருக்குதுன்னு பாருங்க. அதுதான் பொய்யின் அடைக்கலம் அப்படின்னு சொல்லியிருப்பார். கல்மலைங்கிறது தான் படிச்சுட்டு இருக்கோம். 28 ஏசாயா 28 நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்து விடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். அப்ப பொய்க்கு இருக்க அடைக்கலத்தை கல்மலை அழிச்சு கடைசியா நியாயத்தின் பொழுது. எவ்வளவு ஆச்சரியமாக தீர்க்க தரிசனங்கள் இந்த காரியத்தில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா, உண்மையான தெய்வம், மெய்யான தெய்வம், வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிந்து போகும் இறைமையால சொல்லியிருக்காரு. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற போகிற நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் வெளிப்படுத்தல் இந்த 16, 11ல இருந்து வெளிப்படுத்தல் 18 முடிய சுத்தமா டைம் இல்லை நமக்கு. இந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த கிரேட் ஃபைனல் வார்ல இருந்து ஆரம்பித்து இந்த ஃபால்ஸ் ரிலிஜியஸ் சிஸ்டம்ஸ், இந்த பாபிலோனுடைய முழு நியாயத்திற்கு வரைக்கும் சொல்லுது. இது இந்த முடிவு காலங்களுக்கான தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இப்பதான் பார்த்தோம் எசேக்கியேல் 38, 39ல இந்த டீடைல்ஸ் வந்துட்டு இந்த போன 2 ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம். அதனால திரும்ப அதுக்குள்ள போல இந்த தீர்க்கதரிசனம் எல்லாமே ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. சகரியா 12ல இருந்து 14 காலம் காரணமாக நான் உள்ள போல, கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம திரும்ப டைம் இருக்கும் பொழுது இந்த 12ஆம் அதிகாரம் 13, 14 கொஞ்சம் டீட்டெயிலா டைம் எடுத்து நம்ம பார்ட் பை பார்ட்டா படிக்கலாம். இப்ப தேவனே கர்த்தர் என்ன பண்றாருன்னா, எருசலேமை ஒரு பாரமான கல்லாக தேசங்களுக்கு அதை மாற்றி எல்லா ஜாதிகளையும் எருசலேமோடு யுத்தம் பண்ணத்தக்கதாக கூட்டுகிறார். இப்ப மீகா 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு சுருக்கமா சம்மரி மாதிரி சொல்லியிருக்கோம். என்னன்னா, முதல்ல அவருடைய பாடுகளை சொல்லியிருக்கோம், அடுத்து அவருடைய பிறப்பை சொல்லியிருக்கோம். அந்த ஆர்டர் படி இருக்காது. முதல்ல இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள். அப்புறம் அவர் பிறக்கிறது. பெத்லகேமே, நீ யூதேவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போரும் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். கிறிஸ்மஸ் டைம்ல சொல்றது. மத்தேயு 2ல இதை ஏரோது கூப்பிட்டு இதான் கேட்பார். கேட்கும் பொழுது சாஸ்திரிகள் பெத்லகேமில் தான் பிறப்பார், ஏன்னா யூதேவில் ஆயிரங்களுக்குள்ள சின்னதுனாலும் இஸ்ரவேலை ஆளப்போரும் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவான்னு சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, பிரசவிக்கிற மட்டும் அவளை ஒப்பு கொடுப்பார் அப்படின்னா கிரேட் ட்ரிபுலேஷன் அகைன். அப்பொழுது அவருடைய சவர்கள் மீதியானவர்கள் இஸ்ரேல் புத்திரோடும் கூட திரும்புவார்கள். நேரம் எங்க வந்துட்டார் பாருங்க, நம்ம டைமுக்கு கடைசியா நடக்க போறதுக்கு வந்துட்டார். பிரசவிக்கிற மட்டும்தான் பிரசவங்கிறது கிரேட் ட்ரிபுலேஷன் ஒரு அடையாளமா தான் சொல்லப்படுது.
அடுத்து பாருங்க, அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடு தம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். அப்ப இந்த 2000 வருஷங்களை சுருக்கமா ஒரே வருஷத்துல முடிச்சிட்டார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அப்ப யூதர்கள் இப்ப இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தம் மகிமைப்படுவார் இனிமேல். அடுத்து ஃபைனல் அந்த வார் வர்றது பாருங்க. இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்துல வரும்பொழுதும் அப்படின்னா இந்த இடத்துல அசீரியன்ங்கிறது ஷுட் பி அஷூர் அல்லது அஷூர் அப்படிங்கிறது ஏஎஸ்எஸ்யூஆர் அல்லது அதுலேயே ஆர்யூஎஸ்எஸ் ஐ மட்டும் இருக்காது, ஏ இருக்கும். ரிவர்ஸ்ல படிச்சீங்கன்னா ரஷ்யா ஆர் யூஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறதும் ஏஎஸ்எஸ்யூஆர்ல இருக்கும். சரி, அசீரியன் நம்முடைய தேசத்துல வரும்போதும் நம்முடைய அரண்மனையில் மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷன் 8 பதிலும் அவனுக்கு விரோதமா நிறுத்துவேன். அப்ப சபையை பற்றி ஒரு காரியம், இன்னும் 7 மேய்ப்பருங்கிறது 7 சபையின் காலங்கள். 8 அதிபதிகள்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மீண்டுமாக அவர்கள் உயிரடைந்து வரக்கூடிய ஒரு காரியத்தையும் கூட சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அவனுடைய வாசல் உட்புறமாக பட்டயத்துக்கு இரையாக்குவார்கள். இன்னும் இந்த அசீரியன் அப்படிங்கிறது அந்தி கிறிஸ்துவையும் குறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் என்பதும் ஒரு வெளிப்பாடு. அதுக்கான ஒரு ஆதாரங்கள் இருக்கு ஒரு சிலது. அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். இந்த ஃபைனல் பேட்டில் வரும்பொழுதுதான் அந்தி கிறிஸ்துவ டைமும் வரணும். அதான் அதை பத்தின ஒரு கிளியர் பிக்சரோ ரெவலேஷனோ இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய காரியம். ஆனா இது எல்லாத்தையும் மீண்டுமாக நீங்க பாத்தீங்கன்னா சகரியா 12 இருக்கிறத இதோட மேட்ச் ஆகும் உங்களுக்கு. யாக்கோபே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்கு சமானமாகவும் கடந்து போய் மீது தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு வந்து இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்கள் நடுவில் இருப்பார்கள். அப்ப அசீரியன் அப்படிங்கிற கேரக்டர் வரும்பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் சிங்கம் போல இருப்பார்கள் மீதியானவர்கள் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே அப்படியே சகரியா 12ஓட மேட்ச் ஆகிறதா இருக்கும். நீங்க டைம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப மேக்கர் ஆஃப் பீஸ் 2000 வருஷங்கள்ல கடைசியில ஃபைனல் வார், அப்புறம் எண்டு. இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு சின்ன சம்மரியா அதுல சொல்லிட்டார். கடைசியா பாருங்க, செவி கூடாத புறஜாதிகளிடத்தில் கோபத்தோடும் உக்கரத்தோடும் நீதி சரி கட்டு. அப்ப எண்டு வரைக்கும் வந்துச்சு பாருங்க. மிகான்ஸ்ல அடுத்து ஏசாயால பாத்தீங்கன்னா அநேக இடத்துல அசீரியன் அல்லது அசூர் இப்ப நான் சொன்ன அந்த ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு. ஏசாயா 14:25 கொஞ்சம் பெரிய பகுதிகள் தான் அது. ஏசாயா 14:25 அசீரியன் அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மீட்டு போடுவேன். அதான் அங்க எசேக்கியேல் 38 இஸ்ரேலின் மலைகளுக்கு விரோதமாக வர பண்ணுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேல் இருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளில் இருந்து நீங்கும். ஓகே, இப்ப ஏசாயா 10:5-24 நீங்க படிச்சு பாருங்களேன். ஃபுல்லா நான் படிக்க போறது இல்லை. என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அப்ப கர்த்தர் தான் அதை சொல்றாரு. அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபம் ஊட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதியின் சேற்றை போல் மீழ்த்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அப்ப டு சம் எக்ஸ்டென்ட் கர்த்தரே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அனுப்புறாரு. ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட் டூல், அந்த டூல் எப்படி நினைக்கலன்னா அப்படி நினைக்கல. அவனும் அப்படி எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்ட நினைக்கிறதும் இல்லை. அநேகம் ஜாதியில அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதில் நினைவு கொள்ளுகிறான். இதை நோட் பண்ணிக்கங்க. அநேகம் ஜாதியில அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதில் நினைவு கொள்ளுகிறான். அப்ப டக்குன்னு தானியலுக்கு போயிட்டு வரும். தானியல்ல 11ஆம் அதிகாரத்துல பாருங்க, கடைசியில இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கரத்தோட புறப்பட்டு போய். சரி, இப்ப திரும்பவும் ஏசாயாக்கு போயிட்டு திரும்ப இதுக்கு வரலாம். லிங்க்குக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏசாயா 10:5-24. ஸோ இதை நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா 15 பாருங்க. கோடரியானது தன்னை வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? அப்ப தேவனுடைய கையில அசீரியன்கிறது கோடாரி மாதிரி. அப்ப தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமான்னா தேவன் அந்த கோடாரியை யூஸ் பண்றாரு. ஆனா தேவனுக்கு விரோதமாகவே அவன் மேன்மை பாராட்டுகிறான். அப்ப அந்தி கிறிஸ்துவின் குறிக்கக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்கிறது.
அப்ப எப்படி வந்துட்டு அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இங்க சொல்லுகிறார் கடைசியா. அசிரியனை பார்த்து நீ பயப்படாதே அப்படின்லாம் இங்க சொல்லுவார். இதெல்லாம் நடக்கும் பொழுது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த அஷூர் அப்படிங்கிறது யாருன்னா சேமுடைய அர்பக்சாத் சாலா அந்த வழியில தான் ஆபிரகாம் வந்தார். ஆனா சேமுக்கு இன்னொரு குமாரனாக இந்த அஷூர் பிறக்கிறார். சரி, ஆதியாகமம் 10, 11, 22 செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப அடுத்து என்னாகும் 24, 18, 24லையும் பாலாம் தீர்க்க தரிசனமாக கடைசியில என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. என்னாகும் 24ல அதையும் உங்களுக்கு லிங்க் பண்றேன். இப்ப பல தீர்க்க தரிசனங்கள் என்னென்ன இருக்கு இந்த முடிவு காலத்தை பத்தி பழைய ஏற்பாட்டுலன்னு காமிக்கிறது தான் இந்த ஒரு ஸ்லைட். அப்ப 18ல இருந்து பாத்தீங்கன்னா, இப்ப இயேசுவனுடைய பிறப்பை பற்றி 18ல பாருங்க, ஏதோம் சுதந்திரமாகவும் சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகவும் இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்கள் மீதியானவர்களை அழிப்பார். இப்ப கடைசியில ஜட்ஜ்மெண்ட் வரும்பொழுது, மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழுப்பினான், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான். அப்ப கேனியன் அப்படிங்கிற இன்னொரு குரூப் அவங்கள பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, இதுல கடைசியில வரும் பொழுது கேனியன் அழிந்து போவான், அசூர் உன்னை சிறைப்பிடித்துக் கொண்டு போக எத்தனை நாள் செல்லும். அப்ப அசூருங்கிறது ஒரு ஃபைனலாக வரக்கூடிய ஒரு எனிமி. ஆனா அசூருக்கும் என்ன ஆகும்னா, சித்தீமின் கரைத்துறையிலிருந்து கப்பல்கள் வந்து அசூரை சிறுமைப்படுத்தி ஏபேரையும் வருத்தப்படுத்தும், அவனும் முற்றிலும் அழிந்து போவான். அப்ப அசூரும் முற்றிலும் அழிந்து போவான். அப்ப என்னன்னா, இந்த இடத்துல தானியேல நம்ம பார்க்கும் பொழுது கரைத்துறையிலிருந்து கப்பல்கள் வந்து சிறுமைப்படுத்தும்ங்கிறதுக்கு ஏதுவா இங்க ஒரு வசனம். அப்ப இந்த லிங்க்ஸ் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நானு. கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். சமுத்திரங்களுக்கு இடையே உள்ள சிங்காரமான பரிசுத்த பருவத்தனில் தன் அரண்மனை ஆகிய கூடாரங்களை போடுவான். சமுத்திரங்களுக்கு இடையிலேன்னா அந்த கப்பல்கள் அப்படிங்கிறது ஜனக்கூட்டங்களுக்கு நடுவிலே. ஆனால் அவனுக்கு ஒத்தாசை பண்ணவர் இல்லாமல் அவன் முடிவடைவான். அவனும் கடைசியாக முடிவடைவான். அதுதான் அங்க அசூரும் முடிவடைவான் அப்படிங்கிறது. இங்க பாருங்க, அநேகம் கப்பலோடு சூறை காற்று போல அவனுக்கு விரோதமாயிருக்கும். அப்ப இந்த காரியங்கள் எல்லாமே கடைசி காலங்கள்ல நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பதான் தானியேல் இந்த இடத்துல அங்க நீங்க எசேக்கியேல் 38ல பாத்தீங்கன்னா பெர்ஷியர், எத்தியோப்பியர், லீபியர் துணையாக வருவாங்க. இங்க ஒரு ஃபைனலா வரக்கூடிய ராஜாவை பத்தி சொல்லிட்டு பாருங்க. ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் மேலாக தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமான ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். அப்ப இது அந்தி கிறிஸ்துவோட ஆட்ரிபியூட்டான ஒரு விஷயம். இப்போ ஃபைனலா சொல்ல போனா இந்த காரியங்கள் எல்லாமே கைகூடி இந்த ஃபைனல் பேட்டில் லீட் பண்றவரா கூட அந்தி கிறிஸ்துவாக இருக்கலாம். ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். ஆனா நடக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி, இதுதான் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி தான் 2 தெசலோனிக்கேயர் 2ல தேவன் என்னப்படுவதோ ஆராதிப்பது இதுவோ அதுக்கு மேலாக தன்னை உயர்த்தி, அதான் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளினாலும் ரத்தங்களும் உச்சமான கனம் பண்ணுவான். இப்ப போய் என்னன்னா அநேகரை ஆளும்படி செய்து அவளுக்கு தேசத்தை கிரியத்துக்கு பங்கிடுவான், இதெல்லாம் செய்வான். ஆனா கடைசியில் என்ன ஆகும்னா பலர் அவனுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வருவார்கள். முடிவு காலத்துல என்றால் தென் திசை ராஜா அவனோடு முட்டுக்கு நிற்பான். அப்ப இந்த ராஜா வட திசை ராஜா அப்படின்னா நம்ம பார்த்த வட திசை ராஜா ரஷ்யன் ரதங்களோடும் குதிரையோடும் அநேகம் கப்பலும் சூறை காற்றுக்குள் அவனுக்கு விரோதமாயிருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். அப்ப சிங்காரமான தேசம் என்றால் என்ன? அந்த சிங்காரமான தேசத்துல வரும் பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோ மோவாப் அம்மோன்புத்தில் பிரதானமானவர்கள் அவன் கைக்கு தப்பி போவார்கள். இங்க பாருங்க, எகிப்தினுடைய பொன் அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான். எகிப்து தேசம் தப்பிக்காது. எகிப்தினுடைய பொண்ணும் வெளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வசதியும் ஆண்டு கொள்வான். லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார்கள். இதுதான் அங்க எசேக்கியேல் 38:8 பார்த்தோம். லீபியரும் எத்தியோப்பியரும் பின் செல்வார்கள் என்று சொல்லி. அப்ப சிங்காரமான தேசம் என்ன பார்க்கலாம். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செயல் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணும் மகா உக்கிரத்தோட புறப்பட்டு போய் ஏசாயாவோட பார்த்துட்டு சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பருவத்தண்டையிலே தன் அரண்மனையாக கூடாரங்களுக்கு போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவிடான். அப்ப சிங்காரமான தேசம்னா என்ன? சிங்காரமான பரிசுத்த பருவத்தண்டையிலே
அப்படின்னா என்ன அப்படின்னா குளோரியஸ் நேஷன் இருக்கும் இங்கிலீஷ்ல, குளோரியஸ் லேண்ட்னு. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்துல இதுக்கு லிங்க் இருக்கு. குளோரியஸ் லேண்ட்ங்கிறது என்ன? நான் அவர்களை எகிப்து தேசத்தை அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசமும் சிங்காரமான தேசத்தை அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளில் ஆணையிட்டு. அப்ப சிங்காரமான தேசம்னா இஸ்ரவேல் தேசம், which is the glory of all lands. புரியுதா உங்களுக்கு? அப்ப அங்கு அவன் பிரவேசிக்க வேண்டும். 16வது வசனம், நான் வாக்குத்தத்தம் பண்ணதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமா இருக்கிறமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை. வனாந்திரத்துலன்னா 2 பேர் மட்டும் வந்தாங்க, ஆனா பிள்ளைகள் பிரவேசித்தார்கள். சரி, அது 8ல இருந்து வந்த பொழுது. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, இங்க வந்துரும் அந்த வசனம் பாருங்க, flowing with milk and honey which is the glory of all lands. அப்ப அங்க தானியல்ல பார்த்த சிங்காரமான தேசங்கிறது இஸ்ரவேல் தேசம். அதற்குள்ளாக அவன் வரும் பொழுது அங்கு வந்து கூடாரங்களை போடும் பொழுதுதான் முடிவு உண்டாகும். ஏன்னா தானியல் 11ஆம் அதிகாரத்துல அது அந்த இடத்துல முடியுது, சிங்காரமான தேசத்துல பரிசுத்த பதத்த அரண்மனையா கூடாரங்களை போடுவான் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு 12 ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது, உன் ஜனத்தின் புத்திரக்கானுக்கு பெரிய அதிபதியா மிகாவேல் அக்காலத்தில் எழும்போனா அந்த டைம்ல மிகாவேல் தூதன் எழும்புவான். அப்பதான் யாதொரு ஜாதியாரும் தோன்றும் முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவா காணப்படும் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். யூதர்கள் யாவரும் அந்த டைம்ல மேசியாவை ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி இங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு, அப்ப ஏற்றுக்கொள்வார்கள். அந்த டைம்ல என்ன நடக்கும்னா, பூமியின் துள்ளை நித்திரை பண்ணல அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் வீழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள். அப்படின்னா அந்த டைம் ஸ்டார்டிங்ல கூட நிச்சயமாகவே என்னன்னா உபத்திரவ காலத்திற்கு முன்பாக உயிர்த்தெழுதல் நடக்கணும் கண்டிப்பா. ஆனா அந்த காலப்பகுதியை ஆரம்பிக்கிறது உயிர்த்தெழுதலா தான் இருக்கும். இதுதான் என்னோட ஃபைனல் பாயிண்ட். ஓகே, இப்ப எல்லா இந்த தீர்க்க தரிசனங்களும் கடைசியாக வெளிப்படுத்தின விஷயத்தோடு தொடர்புடையதாக இருக்குது. அதான் நம்ம வெளிப்படுத்தின விஷயத்துல ஆரம்பிச்சு ரிவர்ஸ்ல வந்து எல்லாவற்றையும் பார்த்து இருக்கிறோம். இப்ப இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க வச்சு தியானித்து வெளிப்பாடுக்காக ஜெபிங்க. ஜெபித்து நீங்கள் பெற்றுக்கொள்கிற இந்த வெளிப்பாடுகளை அநேகருக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் ஒரு ஸ்லைட், கடைசியான ஸ்லைடு. இப்ப உயிர்த்தெழுதலும் மகா உபத்திரவ காலமும் இப்பதான் நான் சொன்னேன், ஒரே அந்த கால பகுதியை தான் சொல்லுதே தவிர எக்ஸாக்டா எப்ப நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கல. ஆனா நிச்சயமாகவே அது ஒரு ப்ரீ ட்ரிபுலேஷன் மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பு தான் அது நடக்கணும். ஏன்னா அந்த உயிர்த்தெழுதல் தான் இந்த மகா உபத்திரவ காலத்தை ஆரம்பிக்கிறதாக இருக்க வேண்டும். ஆனா இந்த காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு நன்றாக தெளிவுகள் கிடைக்கும். நெருங்க நெருங்க இந்த ஈவென்ட்ஸ் மூலமாக பைபிளோடு சிங்க் ஆகிறதுனால இந்த காலங்கள் வரும் பொழுது இந்த வெளிப்பாடுகளை நான் கட்டாயம் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த கோகு மாகோக பத்தி சொல்லியிருக்கு. ஆனா எங்க சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 20ல 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்பு சொல்லி இருக்கிறது. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம படிச்சது தப்பா அப்படின்னா இல்ல. அப்ப அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிருந்து விடுதலையாக்கி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும், அங்க பார்த்தா வட திசை தான், ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மண்டலத்தான் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தருடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவளை பட்சித்து. அப்போ ஒருவேளை எசேக்கியேல் 38, 39 1000 வருஷத்துக்கு பின்பு நடக்கிறத சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. அங்கதான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம படிக்கிறது தீர்க்க தரிசனம். முன்பு நடந்தவைகளே மீண்டும் நடக்கிறது, இனி நடப்பவைகளும் முன்னமே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். அப்ப 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பு இந்த காரியம் நடக்க வேண்டும். கடைசியாக 1000 வருஷ அரசாட்சி முடியும் பொழுதும் சாத்தான் போய் என்ன பண்ணுவான்னா பூமியின் 4 திசைகள் இருக்கக்கூடிய மாம்சமான யாவர். அப்ப ஏற்கனவே நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 1000 வருஷ அரசாட்சியில ஆவிக்குரிய நபர்களும் இருப்பார்கள், மாம்சத்திற்குரிய நபர்களும் இருப்பார்கள். அப்ப இந்த மாம்சத்திற்குரிய நபர்கள்லாம் வஞ்சிக்க முடியும். அப்ப சாத்தான் 1000 வருஷம் வஞ்சிக்க முடியாது. அப்ப
மோசம் போகிறது 1000 வருஷத்துக்கு பின்பு மீண்டுமாக அவன் என்ன பண்ணுவான்னா, பூமியின் 4 திசையில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகளை, மாம்சத்திற்குரிய அந்த நபர்களை அழைத்து கொண்டு யுத்தத்திற்கு வருவான். அப்ப 1000 வருஷத்திற்கு முன்பு நடக்கிறது எசேக்கியேல் 38, 39ல. அதற்கொத்தது மீண்டுமாக 1000 வருஷத்துக்கு பின்பு இப்ப ரஷ்யானுடைய அதிபதி கிடையாது, சாத்தானே நேரடியாக யுத்தத்திற்கு வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ ஃபுல் தெளிவு உங்களுக்கு இதன் மூலமா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில காலப்பகுதிகள் கூட இந்த உபத்திரவ காலம் 7 வருஷம், அப்புறம் 7 மாதம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது உபத்திரவ காலத்திற்கு ஒரு குறிப்பாக கூட இருக்கலாம். எங்க இருக்குன்னா எசேக்கியேல் 39ல 8, 9, 12 வசனங்கள்ல இருக்கு. நான் உங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் கிளாரிட்டி என்னால இந்த டைம்ல கொடுக்க முடியல. ஆனா வசனங்களை மட்டும் உங்களுக்கு காண்பித்து அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க சொல்ற பாருங்க, எசேக்கியேல் 8ல 38ல பண்ணிக்கும். எசேக்கியேல் 39, 8. இதோ அது வந்தது, அது சம்பவித்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்ப சொல்லியிருந்தார், இது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும்னு சொல்லி. அது வந்து அது நடந்ததுக்கு அப்புறம் நடந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் சொன்ன நாள் இதுவே. இப்ப இஸ்ரேல் பட்டினங்கள் குடிகள் வெளியே போய் அந்த எல்லா யுத்த ஆயுதங்கள், கேடயங்கள், பரிசுகள், வில்லுகள், அம்புகள், வளைத்தடிகள், ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். அப்ப 7 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அது ட்ரிபுலேஷன் டைம். அடுத்து 11ஆம் வசனம் பாருங்க. அந்நாளில் இஸ்ரேல் தேசத்தை சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். அங்கே கோகையும் அவனுடைய எல்லாத்தையும் போய்த்து அதை ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கு என்பார்கள். இன்னும் எவ்வளவு நாட்கள் புதைப்பாங்க பாருங்க. இஸ்ரேல் வம்சம் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவர்களை புதைத்து தீர 7 மாதம் செல்லும். இப்ப 7 மாதம் புதைக்கிற அளவுக்கு அதுதான் அவர் சங்கீதம் 110ல அவர் சகல இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். ஜட்ஜ்மெண்ட் டைம்ல பூமியின் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணிடுவார், அந்த இடத்துல விஸ்தாரமான தேசத்தின் மேல் தலைவர்களா இருக்கிறவர் நொறுக்கி போடுவார். அப்ப தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். அப்ப ஹிடன் க்ளூ கொடுத்திருக்காங்க ரீசரக்ஷன்ல. தேவன் இஸ்ரவேலரை அங்கீகரிப்பது என்பது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் உண்டானது போல இருக்கும் சொல்லி பவுல் சொல்றாரு. அது ஒரு ஓமை மாதிரி சொல்றாரு. ஆனா அதுல ஒரு ஹிண்ட், அதாவது இஸ்ரவேல் யூதர்களை தள்ளி விடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலா இருக்க அவர்களை மீண்டுமாக தேவன் அங்கீகரிக்கிறதுங்கிறது அந்த டைம்ல தான், அதுக்கு முன்பாக தான் சபை நிறைவேறும் பொழுது இந்த மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல இருக்கும் அல்லவோ அப்படிங்கிறார். அப்படின்னா உயிர்த்தெழுதல் நடக்கிறத மாதிரி இருக்கும், அதான் நடக்கிற மாதிரி இருக்கும் தேவன் யூதர்களை அங்கீகரிப்பது, மீண்டும் இஸ்ரவேலை ஏற்றுக்கொள்வதுன்னு சொல்றாரு. இது ஏற்கனவே பார்த்தோம். இப்பதான் இந்த மகா உபத்திரவ காலம் தானியேல் 12 அது முடியும் பொழுது 2வது வசனத்துல பூமியின் தோளில் நித்திரை பண்ணுகிறவர்கள் சிலர் அப்படின்னா மரித்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் சிலர்ல நித்திய மகிமைக்கும் நித்திய நிந்தைக்கும் நித்திய கனத்துக்கும் நித்திய கனவினத்துக்கும் விழித்தெழுந்திருப்பார்கள் அந்த டைம். சரி, இதுதான் இந்த ஃபைனல் வார், இந்த ஃபைனல் பேட்டில் வித் இஸ்ரேல். இதுவும் அந்தி கிறிஸ்துவும் எப்படி சிங்க் ஆகி வரும் அப்படிங்கிறது ஐ எம் நாட் வெரி கிளியர் அபவுட். ஆனா ஒரு விஷயம் வாட் ஐ எம் ஷூர் இஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்முடைய காலப்பகுதிக்குள்ளாக நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன அடையாளம் தான் இப்ப இஸ்ரேல்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு யுத்தம், சரியான டைம் ஃப்ரேம்ல. இன்னும் யோசிச்சீங்கன்னா சங்கீதம் 90:10 எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் சொல்லியிருக்காரு. அப்ப 2028ல இஸ்ரேலுக்கு வயது 80, 2028 பலத்தின் மிகுதியை ரீச் பண்றாங்க. சரியா அந்த டைம் தான் பாத்தீங்கன்னா இயேசு பூமியிலே பிறந்து வாழ்ந்து ஞானஸ்நானம் எடுத்து ஊழியம் செய்து மரித்து உயிரோடு எழுந்த அந்த காலப்பகுதி. அதாவது 27 AD அவர் பேப்டிசம் எடுத்து 2031ல மன்னிக்கும் 31 AD அவர் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவர் 29 AD அவர் ஞானஸ்நானம் எடுத்து 33 AD அவர் மரித்து உயிரோடு இருந்தார். ஆனா எங்க சுத்தினாலும் 27 to 33 AD தான். அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அந்த டைம் ஃப்ரேம் போக வாய்ப்பு இல்லை. 7 வருஷம் வச்சுங்க. சரியா 2000 வருஷம் கழிச்சு 2027 2033 வரைக்கும். அப்போ ஓசியா 6:2 ஓசியா 6:2 என்ன சொல்லுதுன்னா, 2 நாளைக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்படின்னா உயிர்த்தெழுதல் எப்ப நடக்கும் அப்படின்னா 2000 வருஷத்துக்கு பின்பு.
அப்ப 2027 2033 வரைக்கும் நடக்க நல்ல சான்ஸ். நம்ம வந்துட்டு அதை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இப்ப 2024 இருக்கிறோம். அப்ப வி ஆர் கெட்டிங் வெரி க்ளோஸ். அப்ப இது எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கக்கூடிய நாட்களுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நோட் பண்ணுங்க. இப்ப இயரை வந்துட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணல. ஆனா இந்த எல்லா காரியங்களுமே அதிகம் போனாலே 2050க்குள்ளாக அடுத்து 10லேருந்து 25 வருஷங்கிறது ஒரு டைம் ஃப்ரேம். அது நமக்கு வந்துட்டு ஒருவேளை ஓகே இன்னும் 20 வருஷம் இருக்கா, 25 வருஷம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா சரியா சொல்லணும்னா 2050க்கு 27 வருஷம் 26 வருஷம் இருக்கு. 2024லேருந்து அவ்வளோ டைம் இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒருவேளை. ஆனா உண்மை என்னன்னா சபை பாத்தீங்கன்னா 2000 வருஷம் வெயிட் பண்ணிருக்கு. அந்த 2000 வருஷத்தை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த 25 வருஷங்கிறது ஒரு டைமே கிடையாது. ரொம்ப ஸ்பீடா ஓடி போய்விடும். அப்படின்னா நம்முடைய வாழ்நாட்களுக்குள்ளாக 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளாக நாம் பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறோம்னு நான் உறுதியா விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிறைய அநேகம் பேராகிய நீங்களும் இந்த காரியங்கள் சம்பவிக்க போறதை நேரடியாக பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற போறீங்க. ஆனா இந்த நேரங்கள்ல விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் வேத வாசிப்புகளுக்காகவும் வெளிப்பாடுகளுக்காகவும் அதிகமாக காத்திருந்து ஜெபியுங்கள். இன்னும் அவருடைய வருகைக்காக அநேகரை நாம ஆயத்தம் பண்ண வேண்டும். அநேகருக்கு வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த தீர்க்க தரிசனங்கள், சத்தியங்கள், இந்த மறைப்பொருள்கள் எல்லாம் போய் சேர வேண்டும். அதுதான் நம்முடைய சேனலுடைய நோக்கம். ஒருவேளை உங்களால அதை வந்துட்டு நேரடியாக போய் அநேகருக்கு சொல்ல முடியலன்னா நம்முடைய இந்த பைபிள் ஸ்டடி வீடியோஸை சேனல்ஸை அவர்களுக்கு நீங்க பகிர்ந்து கொடுக்கறதன் மூலமாக இந்த சத்தியங்களை அநேகருக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்பொழுதும் இதோட நம்ம இஸ்ரவேலை பற்றிய தீர்க்க தரிசனம் இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். இன்னும் அநேக டீடைல்ஸ் இவைகள் எல்லாமே பேசுவதற்கு ஒரு பாடம் ஒரு கிளாஸ் பத்தாது. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு இப்பொழுது. ஆகவே நம்ம அடுத்தடுத்து வருகிற காலகட்டங்கள்ல சின்ன சின்ன பாடங்களாக சின்ன சின்ன தீர்க்க தரிசனம் எடுத்து 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ளாக பேசத்தக்கதாக நம்ம பகிர்ந்து கொடுப்போம் கர்த்தருக்கு சித்தமானால். இப்பொழுதும் பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.